ஓகே. ஓகே. ஸோ லாஸ்ட் வீக் வந்து நம்ம லாஸ்ட் வீக் வந்து பைத்தானோட ரேண்டம் மாடியூல் பத்தி பார்த்தோம். ரேண்டம் மாடியூல்ல வந்து 2 இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஒண்ணு வந்து டாட் ரேண்ட் இன்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனு. ஐ மீன் ரேண்டம் மாடியூல்ல ரேண்ட் இன்ட்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தோம். இன்னொன்னு வந்து ரேண்டம் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தோம். சரியா? ரேண்ட் இன்ட் அப்படிங்கிறது வந்து நீங்க ஒரு ரேஞ்ச் ஸ்பெசிஃபை பண்ணிட்டீங்கன்னா, அந்த ரேஞ்சுக்குள்ள வந்து ஒரு நம்பர் கொடுக்கும். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஸோ எனக்கு வந்து ஐ நீட் அ நம்பர் பிட்வீன் 100 அண்ட் 500 அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா 100லேருந்து 500 ரேண்டமாக ஒரு நம்பர் ஜென்ரேட் பண்ணி நமக்கு கொடுக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் 213 451 இது மாதிரி ரேண்டமாக ஒரு நம்பர் கொடுக்கும். அதே வந்து உங்களுக்கு ஞாபகம் ஜஸ்ட் ரீகேப். ரேண்டம் டாட் ரேண்டம் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அது என்ன பண்ணுன்னா 0க்கு 1க்கு நடுவில் ஒரு ஃப்ளோட் நம்பரை கொடுக்கும். ஆல்வேஸ் ரேண்டமாக வந்து 0க்கு 1க்கு நடுவில் between 0 and 1 you get a random float number. Say for example I run this, you see 0.888. so if I run again 0.34 இது மாதிரி கொடுக்கும். சரியா? ஸோ இதை வச்சுட்டு நம்ம ஒரு கேம் மாதிரி பார்த்தோம். என்னன்னா நம்ம ராக் பேப்பர் சிசர் வந்து கேம் வந்து இதை வச்சு நம்ம டிசைன் பண்ணோம். அதை எப்படி டிசைன் பண்ணோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு லிஸ்ட்ல இருந்து எனக்கு ரேண்டமாக ஒரு எலிமெண்ட் வேணும் அப்படின்னா நம்ம எப்படி பண்ணணும்? நாம ஞாபகம் இருக்குங்களா? யாராவது சொல்ல முடியுமா? எனக்கு இந்த கண்ட்ரிஸ்ங்கிற லிஸ்ட்ல இருந்து எனக்கு ரேண்டமா ஒரு எலிமெண்ட் வேணும். ஸோ அப்படின்னா என்ன 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 பண்ணுவோம் நாம? எனிஒன்? அந்த லிஸ்ட்ல இருக்கிற அந்த பொசிஷன் வந்துட்டு நாம கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் 0 to 5 அந்த ரேஞ்ச் வந்து நம்ம 0 1 2 3 4 5 6 இருக்கு. 6 இருக்கு. ஓகே. ஆனா இந்த லிஸ்ட் வந்து க்ரோ ஆயிட்டே இருக்கும். நான் இப்படி கொடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்ன சொல்றீங்கன்னா ரேண்டம் டாட் ரேண்ட் இன்ட் 0,6ன்னு சொல்றீங்க. அது இந்த லிஸ்ட்டுக்கு ஒர்க் ஆகும். வாட் இஃப் ஐ ஆட் 2 more elements to this list? நான் வந்து வேற ஒரு இதை ஆட் பண்றேன். யூகேன்னு ஒரு கண்ட்ரி ஆட் பண்றேன். இல்ல மறுபடியும் வந்து பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி ஆட் பண்றேன் அப்படின்னா என்ன ஆகும்? இந்த லிஸ்ட் வந்து எப்பனா க்ரோ ஆகலாம். ஆனா அதனால வந்து இந்த நம்பர் வந்து கான்ஸ்டன்ட் நம்பர் கிடையாது. 0ங்கிறது ஓகே, இட்ஸ் ஸ்டார்டிங் நம்பர், ஆல்வேஸ் ஓகே, ஸ்டார்டிங் இண்டெக்ஸ். ஸோ இந்த 6ன்னு கொடுத்தேன்னா இந்த கடைசி ஆட் பண்ண 2 நம்பர் எப்பவுமே வரவே வராது. ஸோ இதை வந்து நான் வந்து ஜெனரலைஸ் பண்ணணும் இந்த சென்ஸ் இந்த லிஸ்ட் வந்து எப்படி க்ரோ ஆனாலுமே நான் வந்து ரேண்டமா பிக் பண்ணணும். ஓகே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கு அந்த லிஸ்டோட சைஸ் வந்து எப்படி பார்ப்பேன் நான்? இந்த லிஸ்ட்ல எத்தனை எலிமெண்ட் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? நாம ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதுக்கு நம்ம பார்த்தோம் ப்ரீவியஸ்லி. லென், கரெக்ட். லென் ஆஃப் கண்ட்ரீஸ் கொடுத்தீங்கன்னா இது எத்தனை லென்த் இருக்கோ அது வரைக்கும் வந்து இது வந்து எடுத்துக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ வந்து 9 இது வந்து 9 சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். ஆனா உங்களுக்கு வந்து இண்டெக்ஸ் வந்து எங்க ஸ்டார்ட் ஆகுது? 0ல ஸ்டார்ட் ஆகுது. அதனால வந்து நீங்க வந்து லென் -1 கொடுக்கணும். சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? ஏன் -1 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு? லென்த் அப்படிங்கிறது வந்து எத்தனை எலிமெண்ட் இருக்குன்னு மட்டும் தான் உங்களுக்கு கொடுக்கும். பட் நீங்க ரேண்டமா பிக் பண்ணும்போது 0ல ஸ்டார்ட் பண்றீங்க. ஸோ அதனால வந்து எவ்வளவு லென்த்தோ அதுல இருந்து 1 மைனஸ் பண்ணிக்கிங்க, அவ்வளவுதான். ஸோ இப்படி பண்ணும்போது நீங்க இந்த லிஸ்ட்ல வந்து எத்தனை எலிமெண்ட் கோயிங் ஃபார்வர்ட் ஆட் பண்ணிட்டே போனாலுமே தட் வில் நீங்க வந்து இதை வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்லை. சரியா? ஸோ நான் இதை வந்து இப்போ பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் இப்போ ரேண்டமா நம்பர் மட்டும் தான் பிரிண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இது வந்து 6ன்னு ஜென்ரேட் பண்ணுது. ஸோ இது வந்து 6ன்னு ஜென்ரேட் பண்ணுது. கரெக்டா? ஸோ வந்து நான் வந்து இந்த இண்டெக்ஸ் எப்படி கொடுப்பேன்? நான் வந்து இதை வந்து இண்டெக்ஸ்னு ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிக்கிறேன். மேபி நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரே இதில் போட்டால் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ நான் ரேண்டமாக இருக்கிற ஒரு இண்டெக்ஸை சூஸ் பண்ணிக்கிறேன். இதை வச்சு என்ன பண்ணுறேன்? ஒரு ரேண்டம் இண்டெக்ஸை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லிஸ்ட்டில் எனக்கு ரேண்டமாக வேணும் அப்படின்னு என்ன பண்ணுவேன்? பிரிண்ட் கண்ட்ரிஸ் ஆஃப் இண்டெக்ஸுங்கிறது ஒரு நம்பர் தானே, ரேண்டமாக செலக்ட் பண்ண நம்பர். அதனால இங்கே கொடுக்குறேன் நான். இப்போ நீங்கள் 0 வந்துன்னா இந்தியா வரும், 1 வந்துன்னா ஸ்ரீலங்கா வரும். ஸோ இங்கே ரேண்டமாக என்ன நம்பர் பிக் பண்ணுதோ அந்த நம்பர் வந்து இங்கே வந்து இந்த இண்டெக்ஸில் அப்ளை ஆகும். அந்த இண்டெக்ஸில் இருக்கிற நம்பர் அந்த கண்ட்ரி வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, நான் இப்போ வந்து ரன் பண்ணுறேன் பாருங்க. இப்போ பங்களாதேஷ்னு வந்திருக்கு. ஓகேங்களா? நான்
try to print index also. ஓகே. இப்போ 4ங்கிற இண்டெக்ஸ் வந்து ரேண்டமா பிக் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம இந்த 2 இன்ட்ல வந்து இது 0 to இந்த லென்த் -1 போடும்போது ரேண்டமா 4 பிக் ஆயிருக்கு. ஸோ 4ன்னா என்ன வரும் நமக்கு? 4ன்னா என்ன? 4ங்கிறது வந்து நமக்கு இண்டெக்ஸா வந்திருக்கு. 0, 1, 2, 3, 4. கனடானால கனடா பிரிண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன். அப்போ இப்போ ரேண்டம் என்ன பிக் ஆயிருக்கு? 2 பிக் ஆயிருக்கு. ஸோ 0, 1, 2. ஓகேங்களா? இது வந்து இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி. ஸோ நம்ம வந்து எந்த ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ல வந்து ஒரு லிஸ்ட்டையோ ஒரு மேப்பையோ இல்ல செட்டையோ ஐட்ரேட் பண்ணும்போது இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி தான் ஐட்ரேட் பண்ணுவோம். ஸோ அதனால தான் உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து நான் இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி எப்படி லிஸ்ட்ல வந்து ஒரு ரேண்டமா ஒரு வேல்யூ எடுக்கிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம். ஓகேங்களா? ஆனா இதை விட ஈஸியான மெத்தட்ஸ் இருக்கு. நம்ம டைரக்டா ஈஸியான மெத்தட்ஸ்க்கு போகல. ஸோ ஒரு லிஸ்ட்ல வந்து ரேண்டமா ஒரு எலிமெண்ட்டை பிக் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்? ரேண்டமா ஒரு நம்பர் ஜெனரேட் பண்ணுவோம். அந்த இண்டெக்ஸ்க்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு நம்பர் ஜெனரேட் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுக்கு தான் வந்து இந்த லென் -1 யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ அந்த ரேண்டமான இண்டெக்ஸ் சாரி எனிஒன் ஹேஸ் கொஸ்டின்? யாருக்காவது கொஸ்டின் இருக்குங்களா? அந்த லென் கண்ட்ரிஸ் -1 போட்டுருக்கோம். அதை எதுக்கு போட்டுருக்கோம்? இன்னொரு கொஸ்டின். இங்க வந்து 0 to கவுண்ட் வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0 to 8 வரையில் இருக்கு. ஆக்சுவலா 9 இருக்குங்க. ஆமா. ஸோ நம்ம இந்த லிஸ்ட்ல வந்து நம்ம வந்து எத்தனை பிக் பண்ண முடியும்? ஓகே, இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்றது வேணா. ஸோ அந்த ரேண்ட் இன்ட் வந்து ரெண்டு ஆர்குமெண்ட் எடுத்துக்கும். கரெக்டா? 2 பாராமீட்டர் 2 ஆர்குமெண்ட் எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் இண்டெக்ஸ், இன்னொன்னு வந்து ஸ்டார்ட் வேல்யூ அண்ட் எண்ட் வேல்யூ. ஓகேவா? இந்த எண்ட் வேல்யூ வந்து இந்த லிஸ்டோட சைஸை பொறுத்து இருக்கணும். சரியான சிம்பிளி இப்போ நான் 10 கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. வாட் இஃப் இப்போ வந்து நான் 12 15 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. வாட் இஃப் இட் சூஸ் 13? அப்ப என்ன ஆகும்? எரர் வருமா? கரெக்டா? இப்போ ரன் பண்ணி பாருங்க. எரர் வந்துருச்சு. காரணம் என்னன்னா இந்த 12 சூஸ் பண்ணிருக்கு. ஆனா இந்த 12th இண்டெக்ஸ் இங்க கிடையவே கிடையாது. சரியா? அதனால இந்த எண்ட் வேல்யூ வந்து நம்ம லிஸ்டோட சைஸ் என்னவோ அந்த சைஸ்க்குள்ள தான் இருக்கணும். கரெக்டா? அதனால தான் வந்து லென் ஆஃப் இது போட்டிருக்கோம். லென் ஆஃப் கண்ட்ரிஸ் போட்டிருக்கோம். ஏன் -1 போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த லென்த் வந்து எத்தனை எலிமெண்ட் இருக்கு அப்படின்னு தான் ரிட்டர்ன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. லென் வந்து 9 ரிட்டர்ன் பண்ணும். சரியா? ஆனா நமக்கு இண்டெக்ஸ் வந்து 9 வரைக்கும் இருக்கா? கிடையாது. எது வரைக்கும் இருக்கு? 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 வரைக்கும் தான் இருக்கு. ஸோ அதனால தான் வந்து லென்த் என்னவோ அதோட 1 வந்து ஆல்வேஸ் மைனஸ் பண்ணிக்கிறோம் நம்ம. ஓகே. ஓகேவா? குட் கொஸ்டின். ஓகே. ஸோ இப்படி வந்து ரேண்டமா இப்படி இருந்து ஒரு நம்பரை ஜெனரேட் பண்ணி அதுல இருந்து எப்படி ஒரு ரேண்டம் லிஸ்ட்ல இருந்து ரேண்டம் வேல்யூ எடுக்கிறோம்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதுதான் வந்து இட்ஸ் அ குட் அப்ரோச். ஓகேங்களா? நம்ம என்ன ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பண்ணாலும் இந்த மாதிரி இதுதான் வந்து இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி தான் ஆக்சஸ் பண்ணுவோம். ஆனா பைத்தான் வந்து ரொம்ப ஈஸிங்கிறதுனால அவங்க இன்னும் அவங்கள சில ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா கண்ட்ரிஸ் டாட் நாட் கண்ட்ரிஸ் டாட் ரேண்டம் மாடியூல்ல ரேண்டம் டாட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இங்க பாருங்க, நான் சாய்ஸ் டைப் பண்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன காமிக்குது பாருங்க, சீக்வன்ஸ்னா என்ன அர்த்தம்னா மோர் தேன் ஒன் எலிமெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ எனிதிங் தட் ஹேவ் மோர் தேன் ஒன் எலிமெண்ட் நீங்க வந்து அதை இங்க பாஸ் பண்ணலாம். ஸோ நான் லிஸ்ட்டை பாஸ் பண்றேன் இங்க. ஓகேங்களா? சாய்ஸ் ஆஃப் கண்ட்ரிஸ் இப்படி கொடுத்தேன்னா இந்த சாய்ஸ் வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னு சொல்லி பாருங்க. சாய்ஸ் வந்து ரேண்டமா நீங்க என்ன டைப், நீங்க இந்த லிஸ்ட்ல இருக்கிற என்ன டைப்போ அதை ரேண்டமா ரிட்டர்ன் பண்ணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி யூஸ் பண்றது எல்லாத்தையும் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ரேண்டம் மாடியூல்ல சாய்ஸ் அப்படிங்கிற ஒரு நம்ம இது வரைக்கும் பார்த்தா இன்ட்டுங்கிற ஒன்று பார்த்தோம், ரேண்டம்ங்கிற ஃபங்க்ஷன் பார்த்தோம். நம்ம இப்போ வந்து சாய்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பார்க்குறோம். இந்த சாய்ஸ்ங்கிற ஃபங்க்ஷனுக்கு நான் இந்த ஹோல் லிஸ்ட்டையே பாஸ் பண்றேன். ஸோ இந்த சாய்ஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா இது பை டிஃபால்ட்டாவே ஆட்டோமேட்டிக்கா ஒன்று ரேண்டமா செலக்ட் பண்ணி கொடுக்கும் நமக்கு. ஸோ எவ்ரி டைம் ஐ ரன் திஸ் ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் இட் கேவ் மீ யூஎஸ்ஏ. செகண்ட் பார்த்தீங்கன்னா எகன் யூஎஸ்ஏ தான் வருது. தேர்டு பார்த்தீங்கன்னா இந்தியா வருது. ஸோ ரேண்டமா வந்து அது கொடுக்கும். ஃபோர்த் இந்தியா தான் வருது. யூகே. ஸோ இது வந்து இந்த சாய்ஸுங்கிறது என்ன பண்ணுது, நம்ம என்ன இந்த இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணமோ அதே வேலையை தான் இந்த சாய்ஸ் அப்படிங்கிறதுமே பண்ணுது. சரியா? என்ன நம்ம இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணமோ அதே தான் சாய்ஸ்ங்கிற ஃபங்க்ஷன் பண்ணுது. பட் இட்ஸ் குட் டு நோ திஸ் மெத்தட். ஓகேங்களா? இதுதான் வந்து நம்ம அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல யூஸ் பண்ணுவோம்.
ஸோ அதனால தான் வந்து இந்த மெத்தட் வந்து ஃபர்ஸ்ட் சொன்னேன். நம்ம இந்த மெத்தட் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தோம்னா நம்ம மோஸ்ட்லி நம்ம இதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்போம். இந்த இண்டெக்ஸிங் வந்து நமக்கு கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டோம். சரியா? ஸோ சாய்ஸுங்கிறது என்ன பண்ணுது, லிஸ்ட்ல இருந்து ரேண்டமா நமக்கு ஒரு வேல்யூ பிக் பண்ணி தருது சாய்ஸ் ஃபங்க்ஷன். ஓகே, ஆல் ரைட். நெக்ஸ்ட் மெத்தட், நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சாய்ஸஸ். உங்களுக்கு வந்து இஃப் யூ வாண்ட் மோர் தென் ஒன் எலமெண்ட், ரேண்டம் எலமெண்ட் ஃப்ரம் த லிஸ்ட். சாய்ஸ் யூஸ் பண்ணும்போது வந்து எனக்கு ஏதோ ஒரே ஒரு கண்ட்ரி மட்டும் தான் ரேண்டமா செலக்ட் பண்ணி கொடுத்தது. எனக்கு வந்து மோர் தென் ஒன் கண்ட்ரி வேணும், ரேண்டமா வேணும் அப்படின்னா how I can do same thing, random dot choices அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. ஓகே, ஸோ சாய்ஸஸ்ல எது பாஸ் பண்ணுவேன், இது வந்து 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும். ஒன்று வந்து கண்ட்ரிஸ், அந்த லிஸ்ட்டோட ரெஃபரன்ஸு. ரெண்டாவது எனக்கு எத்தனை எலிமெண்ட் வேணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது கே ஈக்குவல் டு ஒரு வேல்யூ கொடுக்கணும். அந்த கேங்கிறது தான் வந்து எத்தனை வேல்யூ வேணும்னு ஸ்பெசிஃபை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ கிவ் 3, எவ்ரி டைம் ஐ ரன் திஸ் ப்ரோக்ராம் இட் வில் கிவ் மீ 3 ரேண்டம் கண்ட்ரீஸ். ஓகே, ஸோ சாய்ஸுங்கிற ஃபங்க்ஷன் வந்து என்ன கொடுத்தது, இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஒரே ஒரு கண்ட்ரியை வந்து ரேண்டமாக கொடுத்தது. இஃப் ஐ வாண்ட் மோர் தேன் ஒன் ரேண்டம் கண்ட்ரி ஃப்ரம் திஸ் லிஸ்ட், ஸோ நான் என்ன யூஸ் பண்ணுவேன், சாய்ஸஸ் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணுவேன். ஓகே, நான் இதை கமெண்ட் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ இந்தியா, யூகே, கனடா இருக்குது. அகைன் ஐ ரன் இந்தியா, யூஎஸ்ஏ, ஸ்ரீலங்கா, பிரேசில், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ரேண்டமாக கொடுத்துட்டே இருக்கு ஒவ்வொரு டைம். ஓகே, ஓகே, எனி கொஸ்டின்ஸ் ஹியர்? ஜவஹர், இதுல கேங்கிற வேரியபிள் மட்டும்தான் போடணுங்களா இல்ல வேற என்ன கே மட்டும்தான் போட முடியும். நான் மற்ற இது போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ போட்டிங்கன்னா வந்து ஒர்க் ஆகாது. ஓகே, எனி ஸ்பெசிஃபிக் ரீசன்? கேங்கிறது பேசிக்கலாக வந்து அவங்களோட டாக்குமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க, ஏன்னு தெரியல. பட் இங்கே பார்த்தீங்கன்னா கேன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வேற ஏதாவது இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது. ஓகே, அந்த நம்பர் வந்துட்டு ரேண்டமா அது ரன் டைம்ல கூட நம்ம பாஸ் பண்ண மாதிரி பண்ணலாங்களா? ஆமாம், நீங்கள் பண்ணலாம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பேசிக்காக நீங்கள் யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்கிக்கிங்க. ஸோ என்ன பண்ணுவீங்க, நீங்கள் யூசர்கிட்ட இருந்து ஒரு இன்புட் வாங்குவீங்க, கரெக்டுங்களா? ரேண்டம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் அப்படிங்கிற ஒரு இன்புட் வாங்கிக்கிறீங்க. எப்படி இன்புட் வாங்குவீங்க, இன்புட் கொடுத்துட்டு இந்த நம்பர் இதுதான் நம்ம பார்த்துருக்கோங்க. நம்ம நம்பர் வந்து ரேண்டமாக வாங்கிட்டோம். இது எப்படி இது வந்து என்னவா இருக்கும், பை டிஃபால்ட்டாக ஸ்ட்ரிங்காக தான் நம்ம என்டர் பண்ணுவோம். ஸோ அதை இன்டீஜரை கன்வெர்ட் பண்ணோன்னா என்ன யூஸ் பண்ணுவோம், இன்ட் ஆஃப் அப்படிங்கிற இதை வந்து யூஸ் பண்ணி டைப் காஸ்ட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்டு, கரெக்டாக? ஸோ இந்த நம்பருங்கிறது என்னது, இப்போ ஒரு இன்டீஜர். ஸோ அதை வந்து நான் இந்த 3க்கு பதிலாக நான் வந்து இங்கே பாஸ் பண்ணுறேன். ஓகே, ஓகே, ஸோ பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும், பட் யூசர் ஷுட் நோ தட் he cannot give any number. ஓகே, இந்த லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிற நம்பர் தான் நம்ம தரணும். இந்த லிஸ்ட்டுக்குள்ள ஒரு இருக்கிற நம்பருக்குள்ள தான் தரணும். ஓகேங்களா? ஸோ அது அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. இப்போ பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 4ங்கிற ஒரு நம்பர் தரேன். ஓகே, இங்கேயும் வேற வருது, ஐ போட்டிருக்கு, ஐ போட்டிருக்கேன். ஓகே, ஸோ நான் 4ங்கிற ஒரு நம்பர் தரேன் அப்படின்னா இட் ஷுட் கிவ் மீ 4 கண்ட்ரீஸ், ரேண்டம் கண்ட்ரீஸ். ஸோ 5 தந்தானே 5 கிடைக்கும். ஸோ இதே வந்து வாட் இஃப் ஐ கிவ் சம் ரேண்டம் லைக் 10 இருக்கான்னு தெரியல. ஸோ மேபி 11. ஓகே, 11 கொடுக்குறேன் அப்படின்னா, சாரி 11 கொடுக்குறேன், 3, 4. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது மெக்சிகோவே பாருங்க எத்தனை டைம் டூப்ளிகேட் ஆயிருக்கு பாருங்க. ஸோ இதில் என்ன அப்படி ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, சாய்ஸஸ்ல வந்து நீங்கள் எத்தனை வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் ஒரே நிமிஷம், சாய்ஸஸ்ல இருந்து எத்தனை வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் இதுலயே வந்து இது வந்து சாய்ஸஸ். இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு, ரேண்டம் டாட் சாம்பிள் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. சாம்பிள்ங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா, இதில் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் ரிட்டர்ன் பண்ணுதா உங்களோட சாய்ஸஸ்ல, சரியா? அதுல வந்து டூப்ளிகேட் ரிட்டர்ன் பண்ணுது, கரெக்டாக? உங்களோட சாய்ஸஸ்ல உங்களுக்கு டூப்ளிகேட் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சாம்பிள் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். சாம்பிள்ங்கிற ஃபங்க்ஷனில் வந்து யூ ஆல்வேஸ் கிவ் ஜஸ்ட் கண்ட்ரீஸ் கமா த நம்பர். யூ டோன்ட் நீட் டு கிவ் கே ஆர் எனிதிங். ஓகே, நீங்கள் வந்து சிம்பிளி நம்பர் கொடுத்தீங்கன்னா வந்து இங்கே வந்துடும். ஸோ இதுக்காக நான் நம்பர் கொடுக்குறேன், நான் வந்து 20 கொடுக்குறேன். 20 கொடுத்து என்ன ஆகும், வாட் வில் ஹேப்பன், 20 டைம்ஸ் வந்து டூப்ளிகேட்ஸ் பிரிண்ட் ஆகும் அந்த லிஸ்ட். வித் டூப்ளிகேட்ஸ் இட் வில் கம் 20 டைம்ஸ், கரெக்டா? ஓகே, இதே வந்து நான் இதை பண்ணுறேன், இதை நான் பிரிண்ட் பண்ண மறந்துட்டேன், நான் இதை பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த கேஸில் நீங்கள் வந்து யூனிக்கான இந்த சாம்பிள்ங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா யூனிக்கான கண்ட்ரிஸ் கொடுக்கும், யூனிக்கான எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் த லிஸ்ட் கொடுக்கும்.
ஸோ யூ வில் நெவர் see a duplicate. இங்க வந்து நான் 10 கொடுக்குறேன். இங்க பாருங்க, நீ no matter how many times you run, it will never give a duplicate. What if you give a value that is not at all possible? பட் அந்த ஆர்டர்ல குடுக்காது அப்படிதானங்க ஜவஹர்? என்னங்க? சேம் ஆர்டர்ல குடுக்காது. நம்ம ரேண்டம் ஆமா சேம் மாடல்ல கொடுக்காது. ரேண்டம்ங்கிறது ஆப்வியஸா வந்து ரேண்டமா பிக் பண்ணி கொடுக்கும், அவ்வளவுதான். ஓகே. எஸ். ஸோ நம்பர் 12 கொடுக்குறேன். ஒரு எரர் வருது. காரணம் என்ன? 12ங்கிறது பிரிண்ட் ஆயிருச்சு. ஓகே, ஏன்னா இங்க பிரிண்ட் ஆயிருச்சு. ஆனா அந்த 100 அப்படிங்கிறது வந்து பண்ண முடியல. ஏன்னா இது டூப்ளிகேட் அலோவ் பண்ணாது. ஸோ யூனிக்கான அவ்வளவு யூனிக்கான காம்பினேஷன் கிடையாது. அதனால தான் இந்த எரர் வருது. ஓகேவா? ஓகே, எனி கொஸ்டின்ஸ்? ஸோ ரேண்டம் மாடியூல்ல ரேண்ட் இன்ட்டு ரேண்டம் சாய்ஸஸ் சாம்பிள் இதெல்லாமே பார்க்கலாம். சரியா? ஸோ now I'm not going to cover everything because that will take some time. So but before that I'll just say one more function and then we'll move to the next topic. So next பார்க்க போறது என்னன்னா shuffle. நம்ம லிஸ்ட் பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது பார்த்தோம்னா லிஸ்ட் வந்து ஒரு ஆர்டர்டு கலெக்ஷன் என்னன்னா நீ ஒரு ஆர்டர்ல வந்து நீங்க இந்த லிஸ்ட்டை டிஃபைன் பண்ணிருக்கீங்கன்னா அந்த ஆர்டர்ல தான் வந்து இன்டர்னலாகவும் ஸ்டோர் ஆகும். நீங்க 0 or 1 போட்டு எடுக்கும்போது நீ என்ன ஆர்டர் இன்செர்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த ஆர்டர்ல வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கண்ட்ரிஸ் ஆஃப் 1 கொடுத்தீங்கன்னா 01 ஸ்ரீலங்கா வரும். ஏன்னா நீ என்ன ஆர்டர் இன்செர்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த ஆர்டர் தான் சேவ் ஆயிருக்கும். அது ஒரு ஆர்டர்டு கலெக்ஷன். ஓகேங்களா? ஸோ ஷஃபிள் அப்படிங்கிறது என்ன பண்ணுன்னா உங்க லிஸ்ட்டை வந்து ஷஃபிள் பண்ணிவிடும் பேசிக்கா, அவ்வளவுதான். ஸோ இஃப் ஐ வாண்ட் டு shuffle the values that I have in my list, I use shuffle, random.shuffle. Shuffle use பண்ணிட்டு if I try to print countries, let's see what happens. So நான் முன்னாடி ஒரு டைம் பிரிண்ட் பண்றேன். அடுத்து என்ன பண்றேன்? ஆஃப்டர் ஷஃபிளிங் அப்படிங்கிற ஒரு மெத்தட் போடுறேன். இது வந்து பிஃபோர் ஷஃபிளிங் ஒரு பிரிண்ட் போடுறேன். சாரி, பிஃபோர் ஷஃபிளிங் அப்படிங்கிற ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்றேன். ஓகே, இது பிஃபோர் ஷஃபிளிங், இது ஆஃப்டர் ஷஃபிளிங். ஓகே, லெட்ஸ் see what happens. ஓகே, ஐ திங்க் இந்த நம்பர் இதை வந்து இது பண்ணி சாரி. ஓகே, ஸோ இது வந்து டைரெக்டாக பிரிண்ட் பண்ண முடியாது, ஏன்னா ரிட்டர்ன்ஸ் நன். ஸோ நான் வந்து இதை மட்டும் கொடுத்துட்டு நான் ஜஸ்ட் வந்து இது பண்ணுறேன். ஓகே ஓகே, இப்போ பாருங்க, பிஃபோர் ஷஃபிளிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஆர்டரில் என்டர் பண்ணியிருக்கீங்களோ அதே ஆர்டரில் பிரிண்ட் ஆகுது. ஸோ இந்த ப்ரோக்ராம் இங்கே வருது, பிஃபோர் ஷஃபிளிங் கொடுத்துருக்கேன். கண்ட்ரிஸ் வந்து என்ன ஆர்டர் இருக்கோ அதே ஆர்டர், இந்தியா, ஸ்ரீலங்கா, யூஎஸ்ஏ, மெக்சிகோ, கனடா, கொலம்பியா, அதே ஆர்டரில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஆஃப்டர் ஐ அப்ளை random.shuffle on the country on countries, ஸோ இந்த லிஸ்ட் வந்து இன்டர்னலாக ஷஃபிள் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ பேசிக்காக உங்கள் லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூஸை வந்து நீங்கள் வந்து ஷஃபிள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷஃபிள் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவீங்க. அந்த ரேண்டம் ஃபங்க்ஷனே வந்து ஆர்டர் இல்லாம தானே கொடுக்குது சுகர். நம்ம அப்புறம் மறுபடியும் இந்த ஃபங்க்ஷனோட பர்டிகுலர் யூஸ் என்ன ஷஃபிளுக்கு? ஷஃபிளோட ஃபங்க்ஷன் வந்து பர்டிகுலர் யூஸ்னா வந்து எனக்கு யூஸ் கேஸ் வந்து எனக்கு யோசிக்க தெரியல. பட் நீங்க சாம்பிள் கொடுக்கும் போதும் அந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஷஃபிள் ஆகி தான் வந்துருச்சு, எக்ஸிஸ்டிங் ஆர்டர்ல வரல. சாம்பிள் கொடுக்கும்போது எத்தனை சாம்பிள் வேணும்னு ஸ்பெசிஃபிக். நீங்க வந்து சாம்பிளுக்கு ஷஃபிளுக்கு என்ன வித்தியாசம் கேக்குறீங்களா? ஓகே, சாம்பிள் அப்படிங்கிறது நீங்க மென்ஷன் பண்ணுவீங்க, how many samples I want from that list. So even though my என்னோட லிஸ்டோட சைஸ் வந்து 10 இருந்தாலும் 10 or 15 இருந்தாலும் எனக்கு I need only 2 random samples or 3 random samples every time. கரெக்ட்டுங்களா? So that's what you did. கரெக்ட்டா? The sample வந்து you mention a number here. Only those many number of values will be returned. கரெக்ட்டா? நீங்க வந்து 3 கொடுத்தீங்கன்னா only 3 random values will be returned. But shuffle வந்து உங்க whole லிஸ்டையே ஷஃபிள் பண்ணும், அவ்வளவுதான். ஓகே Okay. Okay. Any questions so far? I think this is all about random module. நீங்க வந்து again நான் சொன்ன மாதிரி வந்து இதுல போய் நீ வந்து random
பைத்தான் ரேண்டம் மாடியூல்னு சொல்லி போட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே இங்கே இருக்கும். ஸோ நான் வந்து நிறைய இது கவர் பண்ணல. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒவ்வொன்றா படித்து பாருங்கள். நீங்கள் இங்கே கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து அது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் யூனிஃபார்ம்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அது என்ன பண்ணுது, இந்த 2 நம்பருக்கு இடையில ஒரு ஃப்ளோட் நம்பர், நம்ம ரேண்டம்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தோம். அந்த ரேண்டம்ங்கிற ஃபங்க்ஷன் என்ன கொடுக்கும் நமக்கு, இட் ஆல்வேஸ் கிவ்ஸ் த ஃப்ளோட் வேல்யூ பிட்வீன் 0 and 1. கரெக்டா? பட் வாட் இஃப் யூ நீட் அ வேல்யூ, ஃப்ளோட் வேல்யூ பிட்வீன் 2 டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ். ஸோ எனக்கு 20க்கு 60க்கு நடுவில் வந்து எனக்கு வந்து ஒரு ரேண்டம் வேல்யூ வேணும் அப்படின்னு எப்படி பண்ணுறது? ஸோ அதுக்கு தான் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 25 கொடுக்குதா? இஃப் ஐ ரன் அகைன் ஒன் மோர் டைம், இட் கிவ்ஸ் 31.87 சம்திங். சரியா? ஸோ இந்த யூனிஃபார்ம்ங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, 2 ஃப்ளோட் வேல்யூக்கு நடுவில், ஸ்டார்ட் வேல்யூ அண்ட் எண்டு வேல்யூ, இந்த 2க்கு நடுவில் ஒரு ரேண்டமாக ஒரு ஃப்ளோட் வேல்யூ கொடுக்குது. ஓகே, ஸோ தட்ஸ் தி ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் திஸ் யூனிஃபார்ம் மெத்தட் ஆர் யூனிஃபார்ம் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அப்போ ஸோ ரேண்டமா ஒரு ஃப்ளோட் வேல்யூ தானே நம்மளுக்கு கொடுக்கும். நோ ரேண்டம்ங்கிற ரேண்டம் டாட் எது சொல்றீங்க? ரேண்டம் டாட் ரேண்டமா? ரேண்டம் டாட் அது வந்து ஃப்ளோட் வேல்யூ தான் கொடுக்கும். பட் இட் ஆல்வேஸ் கிவ்ஸ் வேல்யூ பிட்வீன் 0 and 1. say for example, random dot rand intங்கிறது வந்து இன்டீஜர் கொடுக்கும். random dot random அப்படிங்கிறது என்ன கொடுக்குன்னா, always gives a float value that value is always between 0 and 1. ஓகேங்களா? no matter how many times I run this, எனக்கு வந்து கிடைக்கிற வேல்யூ வந்து always between 0 and 1. இங்க ரேண்டம் டாட் ரேண்டம்ல வந்து நம்ம ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ண முடியாதனால அது வந்து 0 to 1 கரெக்ட். கொடுக்குதுங்களா? ஆமா 0 to 1 கொடுக்குது. கரெக்ட். இந்த ரேண்டம் வந்து ஆர்குமெண்ட் எதுவுமே எடுத்துக்காது. ஓகே, பட் யூனிஃபார்ம்ல வந்து நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்கு நம்ம நீங்க ஆர்குமெண்ட் பாஸ் பண்றது. கரெக்ட், யூனிஃபார்ம்ல ஆப்ஷன் இருக்கு. ஸோ நான் வந்து இங்க மவுஸ் வந்து மேலே வச்சு பார்த்தேன்னா உங்களுக்கு இங்கேயே காமிக்கும், ஏதோ ஆர்குமெண்ட் எடுத்துக்காது. சரியா? ஸோ இதே வந்து நான் வந்து யூனிஃபார்ம் கொடுத்தேன்னா அங்கேயே பார்த்தீங்கன்னா ஏ பின்னு காமிச்சதுங்களா? இப்போ பாருங்க, ஏ ஃப்ளோட்டு பி ஃப்ளோட்டு. நீங்கள் வந்து இங்கே ஃப்ளோட்டிங் நம்பராக கூட கொடுக்கலாம். அகைன் இன்டீஜராக கொடுக்கலாம், ஃப்ளோட்டிங் நம்பராக கொடுக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் 12.5க்கும் 17.5க்கு எனக்கு வேணும் அப்படி கூட கொடுக்கலாம் நீங்கள். தட் இஸ் ஆல்சோ ஸ்டில் வேலிட். ஆர் யூ கேன் சிம்பிளி யூ 12 and 17. பட் த ரிசல்ட் வேல்யூ வந்து ஆல்வேஸ் ஏ ஃப்ளோட் வேல்யூ. இதே வந்து யாரோ கேட்டாங்களா ரேண்டம் யூஸ் பண்ணோம்னா, இது வந்து இட் ஆல்வேஸ் கிவ்ஸ் த வேல்யூ பிட்வீன் 0 and 1. ஓகே, இதை வந்து ரன் பண்ணி காமிக்கிற பாருங்க. நோ மேட்டர் ஹவு மெனி டைம்ஸ் ஐ ரன், ஐ ஆல்வேஸ் கெட் அ வேல்யூ பிட்வீன் 0 and 1. 0.27, 0.79, 0.68. ஸோ அதுதான் ரேண்டமோட இது. ஸோ இந்த இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியலனாலும் பரவாயில்ல. அட்லீஸ்ட் எந்த ஒரு மாடியூல் எடுத்தாலும், எந்த ஒரு கிளாஸ் எடுத்தாலும், இப்போ ஸ்ட்ரிங் எடுத்துட்டீங்கன்னா ஸ்ட்ரிங்கில் அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு 10 ஃபங்க்ஷனாவது வந்து தெரியணும். இந்த வேலை தான் பண்ணுது அப்படின்னு சொல்லி தெரியணும். அதே மாதிரி எந்த ஒரு இது கற்றுக்கிட்டாலும் அட்லீஸ்ட் ஒரு 4-5 ஃபங்க்ஷனாவது அந்த மாடியூல் என்ன பண்ணுது அப்படின்னு கற்றுக்கலாம். ஏன்னா எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கிறது இம்பாசிபிள். பட் அட்லீஸ்ட் 4-5. ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் ஒரு எழுதும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ப்ரோக்ராம் வந்து நம்ம கரெக்டாக எழுத முடியும். நம்ம எதையுமே ரெஃபர் பண்ணாமல் டைரெக்டாக எழுத முடியும். ஓகே, ஆல் ரைட். ஸோ ரேண்டமில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா பிஃபோர் வி மூவ் ஆன் டு டுடேஸ் டாபிக்? ஓகே, ஓகே. ஸோ ஃபார் டுடேஸ் டே 6 நான் வந்து ஒரு புது டைரக்டரி கிரியேட் பண்ணுறேன். டே 6 அப்படிங்கிற ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஃபார் நம்ம என்னென்ன டேட்டா டைப் பார்த்தோம்? எனிஒன் என்னென்ன டேட்டா டைப் பார்த்துருக்கோம் சோஃபார்? நம்ம இன்ட், ஃப்ளோட், ஸ்ட்ரிங், மியூட்டபிள் பார்த்துருக்கோம், காம்ப்ளெக்ஸ் பார்த்துருக்கோம். கரெக்ட், பூலியன் அந்த. ஓகே, நைஸ், ரைட். ஸோ நம்ம சோஃபார் வந்து தீபா சொன்ன மாதிரி ஸ்ட்ரிங்கு, இன்டீஜரு, பூலியனு, ஃப்ளோட்டு, காம்ப்ளெக்ஸு, அதுக்கப்புறம் லிஸ்ட்டு பார்த்துருக்கோம். நம்ம சோஃபார் பார்த்த டேட்டா டைப்ஸில் எது வந்து மியூட்டபிள்? லிஸ்ட் மட்டும் தான் மியூட்டபிள். பிகாஸ் நான் பார்த்தோம்ல, நம்ம
லிஸ்ட்டில் வந்து ஒரு வேல்யூ ஆட் பண்ணோம்னா எப்படி ஆட் பண்ணுவோம்? அப்பண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம். ஸோ அப்பண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது இட் கோஸ் அண்ட் adds to the existing list. It did not create a new list. Correct? So when I have a list called countries, நான் வந்து countries dot append கொடுத்துட்டு நான் ஒரு புது country வந்து ஆட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியா ஆட் பண்றேன். ஆட் பண்ணும்போது வாட் happened? மெமரியில வந்து இந்த ஆஸ்திரேலியாங்கிற இது வந்து எக்ஸிஸ்டிங் இருக்கிற இங்கே தான் போய் அப்பண்ட் ஆச்சு. ஓகே, ஐ திங்க் ஒன் மோர் டைம் மேபி ஐ கேன் ஷோ யூ தட். நம்ம வழக்கமாக வந்து நம்ம ஸ்ட்ரிங் வந்து இம்யூட்டபிள் பார்த்தோம். ஏன் இம்யூட்டபிள்? நான் பார்த்தோம்னா a = 10 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து கொடுத்தா இந்த மெமரியில் எப்படி கிரியேட் ஆகும்? நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இதுதான் பார்த்தோம். ஸோ ஏல வந்து ஏங்கிற மெமரியில் வந்து என்ன கிரியேட் ஆகும்? 10ங்கிற ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். அது வந்து ஏ வந்து ரெஃபர் பண்ணியிருக்கும். சரியா? இப்படி தான் மெமரியில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நான் a+5 கொடுத்தேன்னா a+5 கொடுத்தேன்னா a+5ங்கிற என்ன? 10 + 5 15. 15ங்கிற ஒரு நியூ ஆப்ஜெக்ட் தான் கிரியேட் ஆகும். இட் வில் நாட் மாடிஃபை வாட் இஸ் தேர் ஆல்ரெடி. ஸோ இந்த 10ங்கிறது வந்து அப்படியே மெமரியில் இருக்கும். a = a+5 கொடுக்குறேன்னா, ஸோ இது வந்து 10 கூட 5 ஆட் பண்ணி இங்கேயே இதே மெமரியில் சேவ் பண்ணாது. ஆனால் என்ன பண்ணுச்சு? ஒரு நியூ மெமரியில் வந்து நியூ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஏ வந்து இதை பாயிண்ட் பண்ணாமல் இதை பாயிண்ட் பண்ணுச்சு. கரெக்டா? இதனால இது இம்யூட்டபிள்னு சொல்கிறோம். என்னென்ன எனி டேட்டா டைப், இப்போ நம்ம ஸ்ட்ரிங் எடுத்துக்கங்க, இன்டீஜர் எடுத்துக்கங்க, பூலியன் எடுத்துக்கங்க, இது மாதிரி என்ன டேட்டா டைப் எடுத்தாலுமே அது வந்து இம்யூட்டபிள்னு பார்த்தோம். ஏன்னா இட் கிரியேட்ஸ் அ நியூ ஆப்ஜெக்ட் ஆல் டுகெதர். கரெக்டா? ஆனால் when it comes to list, I have 4 values in my list. For example, 1 2 3 4. எனக்கு வந்து A B C D அப்படிங்கிற 4 வேல்யூ இருக்கு. நான் லிஸ்ட் டாட் அப்பண்ட் கொடுத்துட்டு இ ஆட் பண்றேன். லிஸ்ட் டாட் அப்பண்ட் கொடுத்துட்டு அப்பண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஆட் பண்றேன் அப்படின்னா, ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ஃபபெட்ஸுங்கிற ஒரு வேரியபிள் வந்து இந்த லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஆல்ஃபபெட்ஸுங்கிற வேரியபிள் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க. அது வந்து தட் பாயிண்ட்ஸ் டு திஸ் லிஸ்ட். வென் யூ டூ ஆல்ஃபபெட்ஸ் டாட் அப்பண்ட் ஆஃப் இ, மெமரியில் போய் புதுசாக ஒன்று வந்து இங்கே கிரியேட் ஆகாது. இன்ஸ்டெட் இங்கேயே வந்து இது மாடிஃபை பண்ணி இங்கேயே ஆட் பண்ணிக்குது. அதே இடத்துலயே வந்து ஆட் பண்ணிக்குது. ஸோ அப்படின்னா வந்து இது என்னது? லிஸ்ட் வந்து மியூட்டபிளா இம்யூட்டபிளா? மியூட்டபிள். கரெக்டா? மியூட்டபிள்னு என்ன? ஆப்ஜெக்ட் எங்க கிரியேட் ஆகுதோ அதே இடத்துல மாடிஃபை பண்றது தான் வந்து மியூட்டபிள். வாட் இஸ் இம்யூட்டபிள்? ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருச்சு. வென் யூ வாண்ட் டு மாடிஃபை தட் ஆப்ஜெக்ட், புதுசாக ஒரு ஆப்ஜெக்ட் தான் கிரியேட் ஆகும். இட் வில் நாட் மாடிஃபை தி எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ ரிமெம்பர் தட் மியூட்டபிள் அண்ட் இம்யூட்டபிள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஓகேங்களா? இது லிஸ்ட்டில் வந்து இது நடக்காது. ஆனால் மற்ற டேட்டா டைப்ஸில் இது நடக்கும். ஓகே, லிஸ்ட் வந்து மியூட்டபிள். ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த டேட்டா டைப்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஓகேங்களா? சோஃபார் நம்ம பார்த்த டேட்டா டைப்ஸில் வந்து லிஸ்ட் மட்டும்தான் மியூட்டபிள். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் ஒன், tuples. Sorry, I created a folder. ஓகே, நம்ம அடுத்து பார்க்க போற டேட்டா டைப் வந்து என்னன்னா tuples. so far வந்து string, boolean, float, complex, வேற என்ன, லிஸ்ட் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் வந்து சிங்கிள் வேல்யூ ஹோல்ட் பண்ணுறது, லிஸ்ட் வந்து மல்டிபிள் வேல்யூஸ் ஹோல்ட் பண்ணுறது. ஸோ இந்த வரிசையில் நம்ம பார்க்க போகிறது அடுத்தது என்ன அப்படின்னா டியூபிள்ஸ். டியூபிள்ஸ்ங்கிறது என்னன்னா இட்ஸ் எக்ஸாக்ட்லி ஹேஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லிஸ்ட். லிஸ்ட்டில் என்னென்ன இருக்கோ அது எல்லாம் அதே தான். பட் ஒன்லி ஒன் திங் இஸ் யூ கேனாட் மாடிஃபை தி ஆப்ஜெக்ட் ஒன்ஸ் யூ கிரியேட். ஓகேங்களா? இப்போ வந்து லிஸ்ட்டு நான் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அந்த லிஸ்ட்டில் வந்து ஒன்று ஆட் பண்ணணும், இல்லை வந்து ஆட் பண்ணணும்னு என்ன பண்ணுவேன்? டாட் அப்பண்ட் யூஸ் பண்ணி ஆட் பண்ணுவேன். ஆனால் டியூபிள்ஸ் வந்து அப்படி பண்ண முடியாது. ஸோ நீங்கள் டியூபிள்ஸ் நினைக்கும் போது எப்படி நினச்சிக்கலாம் அப்படின்னா இம்யூட்டபிள் லிஸ்ட்டாக நினச்சிக்கங்க. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் இது கிரியேட் பண்ணிட்டு அது மாற்ற முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ ஹேவ் சம்திங் கால்டு வீக் டேஸ், தட் கேன் ஹேவ் ஆல்வேஸ் 7 வேல்யூஸ். கரெக்டா? ஸோ
அதில் வந்து 8th வேல்யூன்னு ஒன்று கிடையவே கிடையாது. சண்டே டு சாட்டர்டே 7 வேல்யூ தான் இருக்குது. 8th வேல்யூங்கிற ஒன்று கிடையவே கிடையாது. சரியா? ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் இது மாதிரி ஒரு வீக் டேஸ் வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணணும் உங்கள் ப்ரோக்ராமில். அது வந்து சேஞ்சே ஆகாது அப்படிங்கிற மாதிரி டைமில் இருக்கும்போது நீங்கள் லிஸ்ட்டை யூஸ் பண்ணுறதோட டியூபிள் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ எப்படி வந்து டியூபிள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, லிஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவீங்க. டியூபிளுக்கு வந்து நீங்கள் வந்து பேரந்திசிஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ சேம் திங் சண்டே, மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, Thursday, Friday, and finally Saturday. ஓகே. ஸோ இது வந்து திஸ் இஸ் நாட் கோனா சேஞ்ச். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு நீங்கள் இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா இதில் வந்து எப்பவுமே சேஞ்ச் ஆகவே ஆகாது. ஸோ ஆப்வியஸ்லி ஐ கேன் டூ வித் லிஸ்ட். ஓகே. வாட் இஃப் சம் அதர் ப்ரோக்ராமர் அவங்க வந்து ஓகே ஐ வாண்ட் டு ஆட் சம் ரேண்டம் வேல்யூ டு திஸ் லிஸ்ட். அவங்க அப்படின்னா என்ன ஆகும்? லிஸ்ட் வந்து என்ன பண்ணும்? அலோவ் பண்ணும். கரெக்டாக? நீங்கள் அப்பன் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணும். பட் அதே சமயம் நீங்கள் டியூபிள் யூஸ் பண்ணிங்கன்னா டியூபிள் வந்து it will not allow you to add a new value to your collection. ஓகேங்களா? ஸோ if I print weekdays, you simply பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே. இதே வந்து what if I try to add a value here, weekdays dot append ஃபங்க்ஷன் இருக்கா? இங்கே ஃபங்க்ஷனே கிடையாது. சரியா? இதே லிஸ்ட்டாக இருந்ததுன்னா I see an append function popping up. Say for example I change this to list. Okay, so for the time being, now if I try to do weekdays dot up வந்துன்னா இங்கே appendங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வருது. கரெக்டா? ஏன்னா இது லிஸ்ட். இதே டியூப்ல இருந்தது அப்படின்னா that means it's an immutable collection. Immutable collection வந்து டியூப்ல வந்து immutable collection. You cannot modify it once you create. Okay, so you see you don't have any function that modifies the tuple. கரெக்டா? அங்கே வந்து அப்பன் இருந்தது, ரிமூவ், பாப் இருந்தது, இது மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருந்தா லிஸ்ட்ல. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஓகே. எத்தனை வேல்யூ இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாம். பிகாஸ் கவுண்ட் பண்ணலாம். காரணம் என்ன? கவுண்ட் வந்து இட்ஸ் நாட் கோன் மாடிஃபை சம்திங் இன் யுவர் டியூபிள். கரெக்டா? எனிதிங் தட் மாடிஃபையபிள் இஸ் நாட் அலவுட் ஹியர். அதுதான் பேசிக்காக சொல்ல வரேன். ஓகே. ஸோ டியூபிள் எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? இந்த பேரந்திசிஸ்ல வந்து யூஸ் பண்ணி டிஃபைன் பண்ணுவோம். ஓகே. எனி கொஸ்டின்ஸ் ஆன் டியூபிள்? No questions? ஓகே. ஸோ டியூபிள்ஸ் பார்த்தாச்சு. இப்போ வந்து ரெண்டு கலெக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். ஒன்று லிஸ்ட்டு, ஒன்று டியூபிள்ஸ். ஸோ ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, லிஸ்ட்டு வந்து மியூட்டபிள், டியூபிள் வந்து இம்மியூட்டபிள். ஓகே, ரிமெம்பர் தட். இம்மியூட்டபிள்னா நீங்கள் மாடிஃபை பண்ணவே முடியாது அதையும். ஓகே. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து செட். செட் அப்படிங்கிறது அகைன் இட் ஹேஸ் ஆல் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லிஸ்ட். But the only thing is, it will not allow duplicate values. You cannot have duplicate values in the list. Okay. So list வந்து டிஃபைன் பண்றதுக்கு எப்படி பார்த்தோம்? நம்ம வந்து ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணோம். லிஸ்ட் வந்து எப்படி பண்ணோம்? ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணோம். அடுத்து வந்து டியூபிள் வந்து which is an immutable collection, we use parentheses and we have a comma, we use comma between values. கரெக்டா? சேம் திங் ஹியர். செட் வந்து எப்படி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, you have a curly braces. The only thing is you cannot have duplicates. Okay, let's see. States அப்படிங்கிற ஒரு இது யூஸ் பண்றேன். அதில் வந்து தமிழ்நாடு, கர்நாடகா, ஓகே, கேரளா. ஸோ இப்படி இது வந்து 3 ஸ்டேட்ஸ் வந்து நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ ரிமெம்பர் வாட் ஐ யூஸ்ட் ஹியர்? இட்ஸ் அ கர்லி பிரேஸ். கர்லி பிரேஸ் மீன்ஸ் இட்ஸ் அ செட். அது வந்து செட். ஓகேவா? ஸோ இஃப் ஐ ட்ரை டு பிரிண்ட் states, it will print everything. Okay, so Karnataka is. So I'll try to add one more Kerala here. You see,
no matter what, how many times you add, even if you add a duplicate value, you always have only one value at the end. ஓகேங்களா? நீங்க எத்தனை வேணாலும் இது பண்ணலாம். நான் தமிழ்நாடே வந்து இன்னொரு டைம் ஆட் பண்ணலாம். ஸோ தமிழ்நாடு இது பண்ணாலும் நான் எத்தனை டைம் பண்ணாலுமே it always gives an unique value for each entry. கரெக்டா? ஸோ தமிழ்நாடு வந்து 2 டைம் இருக்கு, கேரளா 2 டைம் இருக்கு. பட் வாட் ஐ கெட் இன் த அவுட்புட் இஸ் 1 தமிழ்நாடு அண்ட் 1 கேரளா. ஸோ அதுதான் வந்து ஸ்டேட், ஐ மீன் செட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஸோ செட் ஹாஸ் ஆல் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லிஸ்ட், ஆனா இட் வில் நாட் அலோவ் டூப்ளிகேட்ஸ். ஐ மீன் இட் வில் நாட் அலோவ்னு சொல்ல முடியாது. இட் அலோவ்ஸ் டு it you can define duplicates, but the end when it go அது வந்து மெமரியில சேவ் ஆகும்போது duplicates வந்து ரிமூவ் பண்ணிட்டா duplicates இல்லாம தான் சேவ் ஆகும். ஓகே, so any questions on set? இது எல்லாமே சிங்கிள் கோட்ஸ்ல தான் கொடுக்கணுமா ஜவஹர்? நோ 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 நோ, நீங்க என்ன டேட்டா டைப் யூஸ் பண்றீங்களோ நம்ம எல்லாத்துக்கும் நீங்க டபுள் கோட்ஸ் கொடுக்கலாம் ஸ்ட்ரிங்குக்கு. ஓகே, again remember, இந்த நீங்க லிஸ்ட் ஆகட்டும், டியூபிள் ஆகட்டும், இல்ல செட் ஆகட்டும், நீங்க என்ன டேட்டா டைப் வேணாலும் உள்ள யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஸ்ட்ரிங் மட்டுமே காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ அதனால உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ் நினைக்கிறேன். ஸோ நீங்க என்ன டேட்டா டைப் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நீங்க லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் கூட நீங்க பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர்ஸ்ன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு நீங்க வந்து இங்க வந்து இந்த லிஸ்ட்டுக்குள்ள என்ன டேட்டா டைப் வேணா கொடுக்கலாம். நீங்க இன்டீஜர் கொடுக்கலாம், பூலியன் கொடுக்கலாம், ஃப்ளோட் கொடுக்கலாம், இல்ல இன்னொரு லிஸ்ட் கொடுக்கலாம். மோர் தென் ஒன் டேட்டா டைப் உள்ள கொடுக்கலாங்களா? ஐ மீன் கொடுக்கலாம். எக்ஸாக்ட்லி, எஸ், கொடுக்கலாம். பைத்தான்ல அதுமே பாசிபிள். அவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா, இப்போ வந்து 1 கொடுக்குறேன், 2 கொடுக்குறேன், இது ரெண்டுமே என்னது இன்டீஜர் டைப். மூணாவது வந்து கொடுக்கும்போது 3.0 கொடுக்குறேன், 3.0 கொடுக்குறேன். இது வந்து என்னது ஃப்ளோட்டு. நாலாவது வந்து ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறேன், 4 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். அஞ்சாவது வந்து ட்ரூன்னு ஒரு பூலியன் கொடுக்குறேன். ஸோ இது எல்லாமே எடுத்துக்கிச்சு. கரெக்டா? when I try to print this numbers list, it has how many data types? Integer, float, string, boolean. Even I can have a complex too. ஸோ நீ எது வேணா கொடுக்கலாம். லிஸ்ட்டுக்குள்ளே சரி, டியூபிளுக்குள்ளே சரி, செட்டுக்குள்ளே சரி, எது வேணா கொடுக்கலாம். என்ன டேட்டா டைப் வேணா கொடுக்கலாம். ஓகே, thank you. Okay, yeah. So if I can have one more list inside this. Okay, for example 1 2 3, இந்த லிஸ்ட்டுக்குள்ள ஒன் மோர் லிஸ்ட். இதை பார்த்தேன்னு நினைக்கிறேன். இந்த பார்த்தோம் நம்ம நெஸ்டட் லிஸ்ட். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இந்த அவுட் சைட் லிஸ்ட் வந்து நம்பர்ஸ், இதுதான் வந்து அந்த அவுட் சைட் லிஸ்ட். ஸோ இதில் எத்தனை இண்டெக்ஸ் இருக்கு? இந்த நம்பர்ஸ்ல எத்தனை இண்டெக்ஸ் இருக்கு டோட்டலா? 2. ஆமா, இது ஒரு இண்டெக்ஸ், இது ஒரு இண்டெக்ஸ். ஓகே, இஃப் யூ வாண்ட் த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், யூ டூ print numbers of 0. ஸோ 0 கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ வரும், 1 கொடுத்தீங்கன்னா செகண்ட் வேல்யூ வரும். ஸோ ஐ ட்ரை டு பிரிண்ட் திஸ். பார்த்தீங்களா? ஸோ ஈவன் யூ கேன் ஹேவ் ஒன் மோர் லிஸ்ட். நீங்கள் எத்தனை லிஸ்ட் வேணால் நீங்கள் கொடுத்துட்டே போகலாம், நெஸ்டட். பட் யூ ஷுட் நோ ஹவு டு ஆக்சஸ் தெம். ஓகேங்களா? ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் வந்து என்னன்னா, நீங்கள் வந்து டியூபிள்ல வந்து நீங்க லிஸ்ட்ல வந்து இண்டெக்ஸ் ஜவஹர் ஒரே ஒரு டவுட். இப்போ அந்த லிஸ்ட்டுக்குள்ள இப்போ ஹாய் மட்டும் பிரிண்ட் பண்ணணும். செகண்ட் லிஸ்ட்ல இருக்கிற அந்த செகண்ட் வேல்யூ பிரிண்ட் பண்ணனும்னா எப்படி பிரிண்ட் பண்ணனும்? தட் இஸ் குட் क्वेश्चन. ஸோ இது வந்து என்ன இண்டெக்ஸ்? 0. இது வந்து 1 இருக்கு. ஸோ நம்ம ஹாய்ங்கிற பிளாக் வந்து எங்க இருக்குன்னா இந்த 1 ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல தான் இருக்கு. சரியா? ஸோ அதனால வந்து நீங்க ஃபர்ஸ்ட் 1 கொடுத்துருங்க. கரெக்டா? ஸோ இது வந்து 0, இது வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். கரெக்டா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்க்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வந்து நமக்கு என்ன கிடைக்குது? இன்னொரு லிஸ்ட் கிடைக்குது. சரியா? இன்னொரு லிஸ்ட் கிடைக்குது, ஹலோ ஹாய்னு சொல்லி கிடைக்குது. இதை பிரிண்ட் பண்ணா ஹலோ ஹாய்னு பிரிண்ட் ஆகும். இந்த லிஸ்ட்டுக்குள்ள எனக்கு ஹாய் மட்டும் வேணும் அப்படின்னா, இந்த ஹாய்ங்கிறது இந்த லிஸ்ட்டுக்குள்ள எத்தனாவது இண்டெக்ஸ்ல இருக்கு? 0 1 1 இருக்கா? ஸோ 1 of 1 கொடுத்தீங்கன்னா இட் வில் பிரிண்ட் ஹாய். சாரி, 1 of 1 கிடையாது, 1 of இங்க போட்டிருக்கேன் டியூபிள் எக்ஸாம்பிள். ஓகே, ரைட். ஸோ இது வந்து 0, இது வந்து 1. ஓகே, 0
1 இப்படி கொடுத்தா என்ன பிரிண்ட் ஆகுன்னு பார்க்கலாம். லிஸ்ட் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்சா? நீங்க அந்த லிஸ்ட் நேம் கொடுக்க தேவையில்லைங்களா? சரிங்க. ஆமாம் நம்ம நேம் கொடுக்க மட்டும் பாருங்க. சரி, வாட் அ மிஸ். கரெக்ட். ஸோ 1 ஆஃப் 1 கொடுக்கலாம். ஸோ பாருங்க, இந்த லிஸ்ட்டோட ரெஃபரன்ஸு 0 இது வந்து எங்கே இருக்குது? நீங்கள் தேடுற டெக்ஸ்ட் வந்து ஹாய். கரெக்டாக உங்களுக்கு ஹாய் வேணும் அப்படின்னா இதிலிருந்து. ஸோ இது வந்து 0th இண்டெக்ஸு, இது வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் எடுத்துட்டேன். இந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் எடுக்கும்போது எனக்கு என்ன கிடைக்குன்னா, இந்த ஹோல் இது கிடைக்கும். இதே ஒரு லிஸ்ட்டு. இந்த லிஸ்ட்டில் எனக்கு ஹாய் வேணும். ஹாய்ங்கிறது இதில் இருக்குது 0 1ல் இருக்குது. ஸோ 1 ஆஃப் 1 கொடுத்தேன்னா ஹாய் கிடைக்குது. சரியா? ஸோ லைக் யூ கேன் ஹேவ் லைக் ஒன் மோர் லிஸ்ட் இன்சைட் ஆல்சோ. ஸோ இந்த 3வது வேல்யூவே ஒரு லிஸ்ட்டாக கூட வச்சுக்கலாம் நீங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் 4 5 6 எனக்கு வந்து இதில் வந்து 6 பிரிண்ட் ஆகணும்னு எப்படி பிரிண்ட் பண்ணுறது? எனி ஒன்? எனக்கு 6ங்கிறது பிரிண்ட் ஆகணும். இந்த லிஸ்ட்டில் இருந்து 6 பிரிண்ட் ஆகணும்னு எப்படி பிரிண்ட் பண்ணுறது? print numbers நம்பர்ஸ் 2ல 1 1 of 1 2 0 voice 1 1 தான். 0 ஏன்னா அவுட் சைட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் டோட்டலாக 2 வேல்யூ தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக எத்தனை வேல்யூ இருக்குது? 2 வேல்யூ. இது ஒரு 1 2 3ங்கிற ஒரு வேல்யூ, இது ஒரு வேல்யூ. கரெக்டா? ஸோ அவங்க சொன்னது 1 கரெக்ட். நெக்ஸ்ட்டு அதுல இன்னொரு 0 1 2 of இதில் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது? உங்களுக்கு இது 1 கொடுக்கும்போது உங்களுக்கு இது கிடைச்சிருது. இந்த லிஸ்ட் கிடைக்குது. இந்த லிஸ்ட்டில் 0 1 2. ஸோ நமக்கு வந்து 6 தானே வேணும். அதில் வந்து 2வது வேல்யூ, அதெல்லாம் 2 கொடுக்கணும். ஸோ இதில் இன்னொரு 2 இப்போ வந்து இங்கே நமக்கு இது கிடைச்சிருது 0 1 2. ஓகே, யூ கேன் ப்ளே அரவுண்ட் லைக் நீங்கள் வந்து வந்து ப்ளே பண்ணலாம். இப்போ உங்களுக்கு 6 கிடைக்குது. ஓகே ஃபைன். இதில் வந்து நீங்கள் வந்து இது மாதிரி நீங்கள் எப்படியெல்லாம் பண்ணலாம். ஒன் மோர் திங் வந்து என்னென்னா, செட்டில் வந்து நான் ஃபர்காட் டு மென்ஷன். ஸோ செட்டில் வந்து நீங்கள் யூ கேனாட் செட்டு வந்து அன்ஆர்டர்டு கலெக்ஷன். அன்ஆர்டர்டு கலெக்ஷன் என்ன நான் சொன்னேன்ல, லிஸ்ட்டில் வந்து நீங்கள் என்ன வேல்யூவில் வந்து நீங்கள் வந்து பண்ணுறீங்களோ அதே வேல்யூவில் தான் வந்து உங்களுக்கு வந்து சேவ் ஆகும். ஆனால் வந்து செட்டில் வந்து அப்படி சேவ் ஆகாது. இப்போ தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு அப்படின்னா யூ கேனாட் பி கேரண்டீடு இதே ஆர்டரில் தான் இருக்குன்னு சொல்லி தெரியாது. ஸோ அதனால் லிஸ்ட் செட்டில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் இண்டெக்ஸ் ஆக்சஸ் பண்ணோம்னா அப்படி முடியாது. ஓகேங்களா? புரிஞ்சுதா? இப்போ வந்து எனக்கு வந்து லிஸ்ட்டில் வந்து எனக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் இண்டெக்ஸ் வேணும், 3rd இண்டெக்ஸ் வேணும்னா நீங்கள் போய் பார்த்தோம் இல்லாமல் இந்த பிரிண்ட் போட்டு பார்த்தோம்ல. ஆனால் செட்டில் வந்து அப்படி ஸ்பெசிஃபிக் இண்டெக்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ தட்ஸ் தி திங் வித் செட்ஸ். ஓகே, இது என்ன மாதிரி இடத்துலலாம் யூஸ் பண்ணலாங்க ஜவஹர்? செட் வந்து என்ன மாதிரி இடத்துலலாம் யூஸ் பண்ணலாம்? எக்ஸிஸ்ட்னு இருக்கான்னு பார்க்கலாம் இல்லையா? அதுல இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கு இல்லை ஜவஹர்? ஐ ஹேட் த சேம் கொஸ்டின். கரெக்ட். ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து அது இருக்கா இல்லையான்னு செக் பண்ணலாம் ஒரு வேல்யூ. நீங்கள் வந்து வாட் இஃப் தமிழ்நாடு வந்து ஆல்ரெடி இருக்குது, யூ ட்ரை டு ஆட் தமிழ்நாடு அகைன், பட் இட் டிட் நாட் கெட் ஆடட். கரெக்டா? ஸோ அப்படின்னா வந்து தமிழ்நாடு இஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங். ஸோ நீங்கள் ஸ்டேட்ஸில் வந்து நீங்கள் ஸ்டேட்ஸ் போட்டு பாருங்கள், என்னென்ன மெத்தட் இருக்குன்னு பாருங்கள். யூ எக்ஸ்ப்ளோர் again and again. ஓகேங்களா? ஓகே. அந்த மெமரி சேவ் பண்ணது இல்லைங்களா? ஏன்னா டூப்ளிகேட்ஸ் அவாய்ட் பண்ணது. லிஸ்ட்ல மல்டிபிள் இதை ஆட் பண்ணலாம். செட்ஸ் நம்ம கொடுத்தோம்னா அன்னெசரி அந்த டூப்ளிகேட்ஸ்னால மெமரியில போய் சேவ் ஆகும்போது டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணி தானே சேவ் ஆகுது. ஸோ மெமரி அட்வான்டேஜஸ் இங்க இருக்கா? எக்ஸாக்ட்லி. ஸோ நீங்கள் வந்து சம் சினாரியோஸில் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயி ஐடி சேவ் பண்ணுறீங்க. ஓகேங்களா? எம்ப்ளாயி ஐடி சேவ் பண்ணும்போது லிஸ்ட்டில் சேவ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? தேர் மைட் பி பாசிபிலிட்டி தட் 2 எம்ப்ளாயிஸ் கேன் ஹேவ் சேம் எம்ப்ளாயி நம்பர்ஸ். கரெக்டா? அதே அந்த மாதிரி டைமில் எம்ப்ளாயி ஐடி சேவ் பண்ணும்போது என்ன இது யூஸ் பண்ணுவீங்க? நீங்கள் யூஸ் செட். கரெக்டா? ஸோ எங்கெங்க டூப்ளிகேட் வந்து அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே வந்து நீங்கள் வந்து செட் யூஸ் பண்ணுங்க. பட் யூ கேன் ஆல்வேஸ் ஹேவ் வேல்யூ ஆப்ஷன் டு ஆட் ஆர் ரிமூவ். ஓகேங்களா? பாப்பு, ரிமூவ் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஆடு லிஸ்ட்டில் வந்து அப்பெண்டுங்கிற மெத்தட் இருக்கும், இதில் வந்து ஆடுங்கிற மெத்தட் இருக்கும். ஸோ இஃப் ஐ வாண்ட் ஆட் ஒன் மோர் இது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் நான் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணலாம்.
ஸோ யூ கேன் ஆட், பட் லிஸ்ட்டில் வந்து இது பேர் அப்பெண்ட், அவ்வளோதான். ஜஸ்ட் நேம் தான் வேறு. பட் ஐ டோன்ட் வாண்ட் கோ த்ரூ ஈச் அண்ட் எவ்ரி ஃபங்க்ஷன் ஹியர் அகைன். நம்ம ரொம்ப டைம் எடுத்து பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா கிளியர், ரிமூவ், இட் எக்ஸ்பிளைன்ஸ் பை இட் செல்ஃப். கரெக்டாக? கிளியருங்கிறது என்ன பண்ணும், எல்லாத்தையுமே கிளியர் பண்ணும். ரிமூவ்ங்கிறது என்ன பண்ணும், ஒரு இதுலேருந்து லிஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு இது பண்ணுவோம். பாப்புங்கிறது வந்து இது வந்து பொசிஷன், ஒரு பர்டிகுலர் பொசிஷன் இருந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். பாப்புங்கிறது வந்து கடைசியாக இருக்கிறத இதை வந்து இது பண்ணும். காப்பிங்கிறது வந்து ஒரு புது காப்பி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போய் இதே மாதிரி நான் இதில் சொன்னேன்ல, நான் உங்களுக்கு இதில் போய் நீங்கள் வந்து பைத்தான் செட் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் என்னென்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா adds an element to the list, clear, copy, difference. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒன்றா போய் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே ஓகே Okay, thank you. ஸோ now you have the clear differentiation between list, set, and what else? Tuple. Tuple will not allow tuple வந்து you cannot modify. Set வந்து it will not allow duplicate values. It will not save duplicate values in the memory. ஓகே. அண்ட் ஆல்சோ செட் வந்து நீ இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி அக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு எனக்கு இந்த இது லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸில் இதுதான் இருக்குங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். கரெக்டா? ஒரே நிமிஷங்க. ஓகே. ஸோ செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆர்டரில் இருக்கு, இது வந்து அன்ஆர்டர்னு சொன்னேன். ஸோ அதனால தான் வந்து அது என்ன ஆர்டரில் வேணாலும் சேவ் ஆகலாம். ஸோ அதனால தான் நீ இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி அக்சஸ் பண்ண முடியாது. சரிங்களா? ஓகே. ஸோ எனி கொஷின்ஸ்? லிஸ்ட்டு, டியூப்பிள், செட்டு, இதில் ஏதாவது கொஷின்ஸ் இருக்குது? அந்த மூணுமே வந்து மோர் ஆர் லெஸ் சேம், பட் இட் ஹேஸ் சம் டிஃப்ரென்சஸ். லிஸ்ட்டு வந்து ஆர்டர்டு கலெக்ஷன், இட் அலோவ் டூப்ளிகேட்ஸ். டியூப்பிள் வந்து immutable collection. Okay, once you define the collection you cannot modify it, you cannot add or you cannot remove. செட்டுங்கிறது வந்து exactly as list but two differences. என்னது? ஒன்று வந்து அன்ஆர்டர்ட் கலெக்ஷன், என்ன ஆர்டரில் ஆட் பண்ணுறீங்களோ அதே ஆர்டரில் போய் சேவ் ஆகணும்னு அவசியம் கிடையாது. நம்பர் 2, யூ cannot access elements in the list, I mean set by index. ஏன்னா என்ன ஆர்டர்னு தெரியாத போது நீங்கள் எப்படி இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி பண்ண முடியும்? சரிங்களா? இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி பண்ண முடியாது. ஓகே. So this is all about list, tuple and set. Okay, any questions? Any questions இதுல? ஓகே ஃபைன். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க. நம்ம அடுத்தது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க. ஸோ யூஸ் கேசஸ் வரும்போது நம்மளுக்கு தெரியும் இல்லைங்க என்ன எக்ஸாக்ட்லி இதெல்லாம் வந்து. ஆமாம். நீங்கள் என்ன, ஆமாம், நீங்கள் ஆப்வியஸ்லி யூ ஆர் த ஒன் கோனா டிசைட். ஓகேங்களா? எனக்கு இது வந்து இது செட் ஆகும்னு நினைக்கிறது வந்து நீங்கள் தான் வந்து யோசிச்சு வந்து பண்ணுவீங்க. ஓகே. ஸோ நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து மாற்றி பண்ணுறீங்க இல்லை வேற மாதிரி பண்ணுறீங்கன்னா நீங்கள் கோட் ரிவ்யூ பண்ணுவீங்களா? கோட் ரிவ்யூ பண்ணும்போது வாய்ஸ் கேட்கல. கேட்குதுங்க? ஹலோ, இப்போ கேட்குதா? இப்போ கேட்குது. ஓகேங்க. ஸோ நான் என்ன சொன்னேன்னா, நீங்க வந்து யூ ஆர் த ஒன் கோனா டிசைட். ஓகே, ஐ வாண்ட் வெதர் ஐ வாண்ட் லிஸ்ட் ஆர் செட் ஆர் டியூபிள் வேணுமான்னு நீங்க தான் டிசைட் பண்ண போறீங்க. பட் ஈவன் தோ நீங்க தப்பா பண்ணாலுமே தேர் வில் பி சம்மன் டு ரிவ்யூ யுவர் கோட். ஓகேங்களா? யாராவது கோட் ரிவ்யூ பண்ணும்போது ஏங்க நீங்க வந்து லிஸ்ட் யூஸ் பண்ணிருக்கீங்க, இந்த கலெக்ஷன் நம்ம எங்கேயுமே மாடிஃபை பண்ண மாட்டோம், ஆடும் பண்ண மாட்டோம், ஸோ கோ வித் டியூபிள்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. யாராவது சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, பட் ஆஃப்டர் சம் டைம் ஒன்ஸ் யூஆர் நீங்க வந்து இது பண்ண உங்களுக்கே தெரிஞ்சிடும். Now you have like a fair idea. Okay, எந்த டைம்ல இது யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வித் எக்ஸ்பீரியன்ஸ் இது வந்து உங்களுக்கு வந்து செகண்ட் நேச்சராக மாறிடும். ஆக்சுவலாக நீங்களே வந்து டைரெக்டாகவே நீங்கள் என்ன டைப் வேணுமோ நீங்கள் யோசிச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்குவீங்க நீங்கள். ஓகே, எனி கொஸ்டின்ஸ்? ஜவஹர், டபுள்ஸ்ல வந்து டூப்ளிகேட்ஸ் அலௌடு தானே? ஜஸ்ட் லைக் லிஸ்ட், டபுள்ஸ் will have duplicates, just that tuples-ல வந்து yes, tuples-ல duplicate allowed. So even if I one more Saturday, that's not going to make any, I mean it will not throw any error. Set வந்து duplicates not allowed. ஓகேங்களா? மேபி அதுல வந்து not ordered, duplicates not allowed,
ஒன் மோர் திங், ஒன் மோர் என்னது? காண்ட் ஆக்சஸ் பேஸ்ட் ஆன் இண்டெக்ஸ். இந்த மூணு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டியூபிள் வந்து immutable collection. That means you cannot add or modify. Okay, can't add or modify, but allow duplicates. Yeah, one more question, ஜவஹர். சொல்லுங்க. நம்ம இதுக்கு முன்னாடி லிஸ்ட் டப்புலா கன்வெர்ட் பண்ணிருக்கோம், டப்புல லிஸ்ட்டை கன்வெர்ட் பண்ணிருக்கோம். இப்போ இங்க வந்து ஒரு லிஸ்ட்ல டூப்ளிகேட்ஸ் இருக்கலாம், இண்டெக்ஸ் பண்ணலாம், மியூட்டபிள் எல்லாமே. அதை வந்து இப்போ செட்டா நான் கன்வெர்ட் பண்ண முடியுமா? அப்படி கன்வெர்ட் பண்ண முடியும்னா அந்த டூப்ளிகேட்டை ட்ராப் பண்ணி பண்ணுமா? எப்படி பண்ணலாம். ஓகே, நான் அதை சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த லிஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து இதாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் சேஞ்ச் திஸ் டு லிஸ்ட். இதை வந்து நீங்கள் என்னவோ மாற்றணும்? ஒரு லிஸ்ட் வித் டூப்ளிகேட்ஸை நான் செட்டா மாற்றணும். அப்போ வந்து எனக்கு அப்படியே டூப்ளிகேட்ஸ் போயிடும். வெரி சிம்பிள். ஸோ இது வந்து இப்போ செட் ஆஃப் ஸ்டேட்ஸ் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுனா, ஸோ இதை வந்து ஸ்டேட்ஸ் வித்தவுட் டூப்ளிகேட்ஸ் இப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். இப்படி கொடுத்தீங்க என்னங்கன்னா, இது வந்து என்னன்னா, இந்த ஸ்டேட்ங்கிற லிஸ்ட்டை வந்து செட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கீங்க. டைப் காஸ்டிங், அகைன் டைப் காஸ்டிங். ஓகே, ஸோ இப்போ என்ன வேணும், இந்த ஸ்டேட்ஸ் வித்தவுட் டூப்ளிகேட்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இட் வில் ரிமூவ் டூப்ளிகேட்ஸ், ஆல் த டூப்ளிகேட்ஸ். யூ டோன்ட் ஹேவ் எனி டூப்ளிகேட்ஸ் ஹியர். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியுதா? கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா. பட் வாட் வி ஹேவ் ஹியர், 2 கேரளா 2 தமிழ்நாடு இருக்குது. பட் நான் வந்து கன்வெர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வித்தவுட் டூப்ளிகேட்ஸ் தான் இருக்குது. கரெக்டாக செட் ஆஃப் செட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இது பண்ணிடும். இதே மாதிரி லிஸ்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, லிஸ்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் வந்து நீ இதை வந்து எதாவது வேணாலும் மாற்ற முடியும். ஓகே. ஸோ நீங்கள் டைப் காஸ்ட் பண்ணுற மாதிரி தான் லிஸ்ட் ஆஃப், ஓகேங்களா, டியூபிள் இது அப்படிங்கிற மாதிரி எதை வேணாலும் மாற்ற முடியும். ஓகே, காட் இட். ஓகே, குட் கொஸ்டின். ஓகே, ஒன் இம்பார்ட்டன்ட் திங் ஐ ஃபர்காட் டு டெல் என்னன்னா, டியூபிள்ஸில் வந்து say for example if I have only one value, okay, assume that I have just weekend அப்படிங்கிற ஒரு வேரியபிள் only one value தான் இருக்கு. ஓகே, so what do you think this type is? இது வந்து டியூபிள் தானே. நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம டியூபிளா நினைச்சு நம்ம பண்ணியிருக்கோம். கரெக்டா? ஸோ அது நம்மளோட வேரியபிள் வந்து என்ன டைப் அப்படிங்கறது எப்படி கண்டுபிடிப்போம் நம்ம? நாம ஒரு டெஃபினிஷன் டெஃப் இல்ல டைப் ஆஃப் ஓகே ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தோம். ஸோ இதோட டைப் வந்து என்னவா வரணும்? நம்ம வாட் ஆர் வி எக்ஸ்பெக்டிங் இஸ் டியூபிள்ஸா வரணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். கரெக்டா? ஆனா வந்து ஸ்ட்ரிங்கா வருது. பட் இட்ஸ் நாட் அ ஸ்ட்ரிங். நம்ம வந்து என்ன யூஸ் பார்த்திருக்கோம்? parenthesis யூஸ் பண்ணிருக்கோம். கரெக்டா? ஒரே ஒரு வேல்யூ இருக்கனால தான் நமக்கு அது ஸ்ட்ரிங்கா அப்படினா ஸ்ட்ரிங்கா வந்து நீங்க ஒரே ஒரு வேல்யூ இருக்கிற டியூபிள் பண்ணனும் அப்படினா நீ என்ன பண்ணனும்னா இங்க காமா ஆட் பண்ணனும். ஓகே, காமா ஆட் பண்ணிட்டு எதுவுமே கொடுக்க மாட்டீங்க. so that means it's a tuple. இப்போ ரன் பண்ற பாருங்க, tuple. so remember this, when your tuple has only one value, okay, you always have a comma at the end. You should have a comma at the end if you want to have that as a tuple. Otherwise it will be taken as a string. ஓகேங்களா? இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. ஷூர். அப்போ எம்டி டியூபிள் இனிஷியலைஸ் பண்ணனும்னா அப்ப வெறும் பிராக்கெட் மட்டும் கொடுத்தா போதுமா? இந்த எம்டி டியூபிள் பண்ண வேண்டிய யூஸ் கேஸ் என்ன? நான் வந்து முன்னாடியே வேரியபிள் டிக்ளேர் பண்ணிடுறேன். இது டியூபிள், பின்னாடி வந்து அது இப்படி கொடுத்தா போதும். பட் ஐ டோன்ட் see any value to it because எம்டி டியூபிள் பண்ணா என்ன பண்ண போறீங்க? பின்னாடி அதை மாடிஃபை பண்ண முடியாது. கரெக்ட்டா? ஆனா ஆட் பண்ண முடியாது. ஆமா, கரெக்ட். What's the point of having tuple? Yeah, correct. Yeah. So இப்போ empty tuple பண்ணலாம். It's still valid, but I don't see any use case where we do that. Okay. Yes, correct. இது வந்து tuple வந்து சிங்கிள் வேல்யூ இருக்குன்னா கண்டிப்பா வந்து சிம்பிளா வந்து கொடுக்க முடியாது. ஓகேங்களா? சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப காமிச்ச மாதிரி தான். தூங்குற நம்பர் மட்டும் வச்சு ஒரு tuple கிரியேட் பண்ண முடியாது. This is a tuple, but this is not a tuple. கரெக்டா? இதை வந்து நான் டியூபிளா மாத்தணும்னா ஒரு காமா கொடுக்கணும். ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் தான் இருக்கு டியூபிள்ல. அதை வந்து டியூபிளா கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா you should have a comma at the end. Okay, remember. Okay.
Any questions before we move on to the next? யாருக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா பிஃபோர் வி மூவ் ஆன்? ஓகே, ஏதாவது என்ன கொஸ்டின் இருந்தாலும் கேளுங்க, பரவாயில்ல. இந்த மூணு கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுட்டா தான் நமக்கு ஈஸியாக வந்து அடுத்தது இது இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னா லூப்ஸ். லூப்ஸ் நம்மளே எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு ஹை லெவல் ஓவர்வியூ. ஸோ வென் யூ வாண்ட் டு டூ சம்திங் அகைன் அண்ட் அகைன். ஓகே, நான் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டைம் தான் பிரிண்ட் ஆகும், கரெக்டாக? சரி, லைன் இப்போ வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகணும். ஓகே, சாரி, திஸ் இஸ் கமாண்ட். ஓகே, சரி, இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ண அப்படியும் போது என்னங்கன்னா இந்த பிரிண்ட் கொடுத்தது ஒரு டைம் தான் ரன் ஆகும். பட் வாட் இஃப் யூ வாண்ட் டு எக்ஸிக்யூட் சம் லாஜிக் அகைன் அண்ட் அகைன் பேஸ்ட் ஆன் சம் கண்டிஷன் ஆர் சம்திங். ஒரு லாஜிக் வந்து திரும்ப திரும்ப வந்து இது பண்ணணும், பிரிண்ட் பண்ணணும், ஆர் நான் மேனிபுலேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், எப்படி பண்ணுவோம்னா லூப்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஸோ லூப்ஸ் அப்படிங்கிறது இஸ் நத்திங் பட் இஃப் யூ வாண்ட் டு டூ சம்திங் அகைன் அண்ட் அகைன் ரிப்பீட்டிவ்லி யூ யூஸ் லூப்ஸ். ஓகேங்களா? இதான் ஹை லெவல். உங்களுக்கு எல்லாம் லூப்ஸ் தெரிஞ்சிருக்குங்காட்டி நான் அதோட இது பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு தெரியலன்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு அதை என்ன டீட்டெயிலாக சொல்கிறேன். நான் சே ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ ஹேவ் டு பிரிண்ட் சம்திங் 5 times. ஓகே, சரி, நான் ஹாய் வந்து நான் வந்து 5 டைம் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஆப்வியஸாக பைத்தானில் தேர் இஸ் அ வே. எப்படி ஹாய் வந்து 5 times பிரிண்ட் பண்ணுறது? ஹாய் ஸ்டார் 5 போட்டாவே போதும், கரெக்டுங்களா? அது 5 டைம் பிரிண்ட் ஆயிரும். ஓகே, ஹாய் ஹாய் ஹாய்னு பிரிண்ட் ஆயிடுது. ஸோ ரிப்பீட்டடாக பண்ணும்போது என்னன்னா நம்ம லூப் யூஸ் பண்ணுவோம். இதே வந்து லூப்லையும் நம்ம வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நான் எப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ லூப் இஸ் நாட் ஜஸ்ட் லிமிட்டட் டு திஸ் பிரிண்டிங் அண்ட் ஆல். ஸோ whenever you want to do a calculation or do some data manipulation, ஏதாவது டேட்டா மேனிபுலேஷன் பண்ணும்போது அகைன் பண்ணும்போது லூப் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஈஸியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாடரேட்டான டிஃபிகல்ட்டிக்கு போகலாம். ஓகே, ஸோ பைத்தானில் வந்து 2 வகையான லூப்ஸ் இருக்கு. என்னன்னா ஃபார் லூப் அண்ட் வைல் லூப். ஓகே, ஸோ இந்த ஃபார் லூப்ல வந்து கப்புள் ஆஃப் வேரியன்ட்ஸ் இருக்கு. ஓகே, என்னென்ன வேரியன்ட்ஸ் அப்படின்னா நான் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ரேஞ்ச், அது என்னன்னு சொல்லி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இன்னொன்று வந்து டேரெக்டாக லிஸ்ட் மேலேயோ ஒரு கலெக்ஷன் மேலேயோ யூஸ் பண்ணுறது, டியூபிள் ஆர் எனி கலெக்ஷன் மேலே யூஸ் பண்ணுறது வந்து செகண்ட் வேரியன்ட். ஓகே, ஸோ டோன்ட் கெட் ஓவர்வெல்ம்டு. ஆக்சுவலாக இது வந்து ஈஸி தான், நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐ நீட் டு பிரிண்ட். யூஸ் கேஸ் என்ன அப்படின்னா ஐ நீட் டு பிரிண்ட் நம்பர்ஸ் பிட்வீன் 1 to 100. 1லேருந்து 100 வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பரையும் நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா இது ஒரு சிம்பிள் யூஸ் கேஸ். ஸோ நம்ம லூப் இல்லைன்னா என்ன பண்ணியிருப்போம்? ஜஸ்ட் இமேஜின் print 1, print 2, இது மாதிரி வந்து 100 ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதணும் நீங்கள், கரெக்டா? 100 ஸ்டேட்மெண்ட்ஸ் அப் டு print 99, print 100. ஸோ இப்படி வந்து 100 ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எழுதணும். பட் நாம் வந்து லூப் யூஸ் பண்ணுறதுனால இந்த அளவுக்கு இது பண்ண தேவையில்லை. ஸோ என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ ரிமெம்பர் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்? ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ யூஸ் த கீவேர்ட் ஃபார். ஓகேங்களா? ஃபாருக்கு அப்புறம் நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். ஒரு எனி நேம், இட் கேன் பி எனி நேம். முதல்ல என்ன பண்ணுறீங்க? ஃபாருங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணிட்டீங்க. லூப் யூஸ் பண்ணோன்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணோன்னா ஃபாருங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் எனி நேம், நான் வந்து இங்கே நம்பர்னு கொடுக்குறேன். ஏன்னா ஐ எம் டீலிங் வித் நம்பர்ஸ். ஸோ அதனால நம்பர்னு கொடுக்குறேன். பட் திஸ் கேன் பி எனி நேம். ஓகே, ஃபார் நம்பர். அடுத்து என்னன்னா, அடுத்து ஒரு கீவேர்டு. ஃபார் எப்படி ஒரு கீவேர்டோ அது மாதிரி அடுத்தது கொடுக்க போகிறது ஒரு கீவேர்டு இன் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு. ஓகே, ஃபார் நம்பர் திஸ் கேன் பி எனி நேம், இன்னுங்கிற ஒரு கீவேர்டு. ஸோ எப்படி நீங்கள் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்கன்னா இங்கே பாருங்கள். எனி கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா போல்டாக இருக்குது அண்ட் வந்து ப்ளூ கலரில் இருக்குது, வேறு கலரில் இருக்குது. ஓகே, ஸோ இது ரெண்டுமே கீவேர்டு. ஃபார் இன்னுங்கிற கீவேர்டு, ஒரு நம்பருங்கிற இட் கேன் பி எனி நேம். அடுத்தது என்னன்னா ரேஞ்ச். ரேஞ்சுங்கிற ஒரு இது யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, 1 to 100 கொடுக்குறேன். இப்போதைக்கு உங்களுக்கு அதை சொல்கிறேன். ஒரு இது கொடுத்துட்டு என்ன கொடுத்துருக்கேன்? ஃபாரு நம்பரு இன்னும் ரேஞ்ச். எனக்கு வந்து ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணணும், கரெக்டாக? ஸோ அதனால் வந்து ரேஞ்சுங்கிற ஒரு இது யூஸ் பண்ணுறேன். 1 to 100 போட்டேன். அட் தி எண்ட் ஆஃப் இது வந்து நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸில் என்ன யூஸ் பண்ணோம்?
கோலன் யூஸ் பண்ணோமா, சிமிலர்லி we'll have to use a colon here and then print நம்பர். இந்த இந்த இது கொடுக்குறேன். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து 100 டைம்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். 1லிருந்து 100 வரைக்கும் வரும். ஓகேங்களா? ஸோ 100 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது இதோட வேல்யூ எங்க என்ன இருக்கும்? ஸ்டார்டிங் வேல்யூ வந்து 1 இருக்கும். ஸ்டார்டிங் வேல்யூ 1 இருக்கா? உள்ள வந்து பிரிண்ட் பண்ணும். ஓகே, பிரிண்ட் 1 பிரிண்ட் பண்ணும். அடுத்தது வந்து என்ன ஆகும்? ரேஞ்ச் வந்து 2 ஆகும். ஓகேங்களா? 2 ஆகும், உள்ள வந்து பிரிண்ட் பண்ணும். 3 ஆகும், உள்ள வந்து பிரிண்ட் பண்ணும். 4 ஆகும், உள்ள வந்து பிரிண்ட் பண்ணும். ஏன்னா ரிப்பீட்டேட்டிவா வந்து பிரிண்ட் பண்ணும். வந்து உள்ள வந்து ஃபார் லூப்ல வந்து பிரிண்ட் ஆகுது. அப் டு 100 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். ஸோ 101 போகும்போது அல்ல 102 போகும்போது 101 போகும்போது இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும். இந்த ரேஞ்சில் இல்லை. கரெக்டா? ஸோ அதனால வந்து அப்போ வந்து ஃபார் லூப் விட்டு வெளியே வந்துடும். சரியா? இப்போதைக்கு வந்து இந்த என்ன எண்ட் ரேஞ்ச் கொடுக்குறீங்களோ அதுல இருந்து -1 தான். எண்ட் இண்டெக்ஸ் இஸ் ஆல்வேஸ் லெஸ். நீங்க வந்து நாட் இன்க்ளூடட். ஆக்சுவலி எண்ட் இண்டெக்ஸ் வந்து நாட் இன்க்ளூடட். அதை விட ஒன் ப்ரீவியஸ் வேல்யூ வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும். ப்ரீவியஸ் வேல்யூ வரைக்கும் தான் எடுத்துக்கும். ஸோ இஃப் யூ வாண்ட் 100 யூ நீட் டு கிவ் 101. ஓகேங்களா? எண்ட் இண்டெக்ஸ் வந்து இட்ஸ் நாட் இன்க்ளூடட். ஓகேங்களா? நாட் இன்க்ளூடட் இன் த சென்ஸ் அது இன்க்ளூடட் கிடையாது. ப்ரீவியஸ் வேல்யூ வரைக்கும் தான் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரேன். ஸோ ஐ வில் ட்ரை டு ரன் திஸ் ப்ரோக்ராம். You see, I got output 1 to 100. 1 to 100 வரைக்கும் வந்து எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ ரிமெம்பர் எப்படி நம்ம பண்ணியிருக்குங்கிறத வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் வந்து உங்களோட ப்ரோக்ராமிங் பேஸே இதுதான். ஸோ ஃபாருங்கிற ஒரு கீவேர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபார் லூப்புக்காக. அப்புறம் ஒரு ரெஃபரன்ஸு அப்புறம் வந்து இன் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் ரேஞ்சுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு வந்து 1லிருந்து 100 வரைக்கும் வேணும்னா நான் வந்து என்ன பண்ணுவேன்? ஆல்வேஸ் கிவ் ஒன் எக்ஸ்ட்ரா பிகாஸ் திஸ் எண்ட் இண்டெக்ஸ் இஸ் நாட் இன்க்ளூடட். அதனால வந்து நான் வந்து 100 வரைக்கும் வேணுங்காட்டி 101 கொடுத்துருக்கேன். ஸோ இந்த நம்பரோட வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் டைம் இருக்கும்போது என்னவா இருக்கும்? 1 இருக்கும். செகண்ட் டைம் வரும்போது 2, தேர்ட் டைம் வரும்போது 3, 4, 5, 6, 7, 8. இந்த நம்பருங்கிறது வந்து இட்ஸ் நாட் அ ஃபிக்ஸ்டு வேல்யூ. ஸோ எவ்ரி ஐட்ரேஷன், வென் ஐ சே ஐட்ரேஷன், ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது எவ்ரி டைம் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகுது தெரியுங்களா? அதுக்கு பேர் வந்து ஐட்ரேஷன். ஸோ எத்தனை ஐட்ரேஷன் நடக்குது இதுல? எத்தனை ஐட்ரேஷன் நடக்குது இதுல இந்த லூப்ல? இப்போ இந்த ப்ரோக்ராம்ல 100 ஐட்ரேஷன்ஸ் நடக்கும். 1லிருந்து ஸ்டார்ட் ஆகுது, 100 வரைக்கும் போகுது, 100 ஐட்ரேஷன் நடக்குது. 99 எப்போ நடக்கும் அப்படின்னா, if I give 100 it will give from 99 வரைக்கும் கொடுக்கும் நமக்கு. கரெக்டா? up to 99. ஸோ if I want 100னா நான் வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். ஸோ எண்ட் இண்டெக்ஸ் வந்து நாட் இன்க்ளூடட் ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். ஸோ இந்த நம்பர் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் வேல்யூஸை ஹோல்ட் பண்ணும். அதனால இந்த ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஐட்ரேஷன் போது டிஃப்ரெண்ட் வேல்யூஸ். ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் நடக்கும்போது இதோட வேல்யூ வந்து 1 இருக்கும். செகண்ட் ஐட்ரேஷன் நடக்கும்போது வேல்யூ 2 இருக்கும். தேர்ட் ஐட்ரேஷன் நடக்கும்போது வேல்யூ 3 இருக்கும். அப் டு 100 ஐட்ரேஷன் நடக்கும்போது இதோட வேல்யூ 100 இருக்கும். ஓகே. ஸோ எனி கொஸ்டின்ஸ்? இதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்லை ஏதாவது குழப்பமா இருக்காங்களா? கேளுங்க. ஜவஹர், எனக்கு ஒரு கொஸ்டின். இது வந்து ஆக்சுவலா லூப் பத்தின மட்டும் கிடையாது. இது ஒரு ஜெனரல் கொஸ்டின் தான். இப்போ வந்து ரேஞ்ச் 1,101 ஏதோ கொடுக்குறோம். அங்க வந்து அவ்வளோ வேல்யூ இருக்கு. அதை யூஸ் பண்ணி நம்ம ஐட்ரேட் பண்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி ஈக்குவல் டு டெஸ்ட்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி டெஸ்ட் ஈக்குவல் டு ரேஞ்ச் ஆஃப் 1,100ன்னு டிக்ளேர் பண்ணி பிரிண்ட் டெஸ்ட்னு இப்போ நம்ம கொடுத்தா அப்படி ஒர்க் ஆகுமா? ஏன்னா அதுவும் அங்க வந்து 100 இது சப்ளை பண்ணும் இல்லையா? ஸோ நீங்க இப்படி கொடுத்தீங்கன்னா இதோட 1,100 இங்க கொடுத்துட்டு இங்க வந்து இங்க டெஸ்ட் யூஸ் பண்ணலாம்னு சொல்றீங்களா? ரேஞ்ச் ஆஃப் 1,100 அப்படின்னு அசைன் பண்ண முடியுமா முதல்ல? ரேஞ்சுங்கிற ஃபங்க்ஷன் வந்து பாருங்க. ரேஞ்சுங்கிற ஃபங்க்ஷன் வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னு சொல்லி பாருங்க. இட் ரிட்டர்ன்ஸ் நல் அப்படின்னா அசைன் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். நீங்க வந்து ரன் பண்ணி பார்த்தா தான் எரர் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே. இது வந்து நம்ம இங்க வந்து டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணவே இல்லை. இந்த ரேஞ்சுங்கிற ஃபங்க்ஷன் வந்து அப்படியே வந்து இது பிரிண்ட் பண்ணி பாக்குறீங்க. பிரிண்ட் டெஸ்ட் கொடுத்து பாருங்க என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்க. இது அப்படியே பிரிண்ட் ஆயிருக்கு. ஆனா இது வேல்யூ ரிட்டர்ன் பண்ணாது. சரியா? 1 ல இருந்து 100 வரைக்கும் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணாது. ஓகேங்களா? ஓகே.
ஓகே. ஆனா அந்த ஃபார் லூப்புக்குள்ள போகும்போது அது இட்டரேட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகே. ஆமா, ஆமா. கரெக்ட். ஸோ நீங்க வந்து இப்படியும் குடுக்கலாம். அவசியமா குடுக்கலாம். நீங்க இப்படி ஜெனரலா இப்படியும் குடுக்கலாம். ஓகே. நம்ம ஜெனரலா இப்படி தான் யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் வந்து ட்ரையல் அண்ட் எரர். நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா? அதெல்லாம் வந்து ட்ரையல் அண்ட் எரர் மாரி தான். இப்படி குடுக்குற ஓகே. ட்ரையல். ஸோ ஃபர்கெட் அபௌட் இட் ஃபார் நவ். பட் ஓகே. ஞாபகம் வச்சுக்கங்க. ஃபார் இன் ரேஞ்ச் 1,101 ஓகே. அப்படி 100 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஓகே. ஸோ நான் 1ல இருந்து 100 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 0ல இருந்து பிரிண்ட் பண்ணணும். 100 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும். ஆனா வந்து எனக்கு வந்து 1 பிரிண்ட் பண்ண வேண்டாம். 5 5 பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஸ்டார்ட் இண்டெக்ஸ், இது வந்து எண்ட் இண்டெக்ஸ். ஐ மீன் நாட் இண்டெக்ஸ், ஸ்டார்ட் வேல்யூ, எண்ட் வேல்யூ மைனஸ் எண்ட் வேல்யூ வந்து இது. அடுத்து எனக்கு 5 வேணும் அப்படின்னா இதுக்கு பேர் வந்து ஸ்டெப் ஃபங்க்ஷன். ஸோ ஸ்டார்ட் இண்டு ஸ்டெப். ஸோ இங்க போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரேஞ்ச் ஓகே. இதுல வரலன்னு நினைக்கிறேன் பில்டின்ஸ்ல. ஓகே. ஸோ நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது என்னன்னா இது வந்து ஸ்டார்டிங் வேல்யூ, இது வந்து எண்ட் வேல்யூ, இது வந்து மைனஸ் ஐ மீன் ஸ்டெப் ஃபங்க்ஷன் எத்தனையா வேணும் அப்படின்னு. ஸோ நான் இப்போ இதை பிரிண்ட் பண்ணும்போது என்ன பிரிண்ட் ஆகுது அப்படின்னா பாருங்க 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 0 5 10. ஏன்னா நான் வந்து இங்க ஸ்டெப் ஃபங்க்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்கேன், ஸ்டெப் வந்து என்ன கொடுத்துருக்கேன், 5 கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ நான் இங்க 100 கொடுக்குறேன். வாட் வுட் பி த அவுட்புட்? எது வரைக்கும் பிரிண்ட் ஆகும்? எனிஒன்? 95 95 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஏன்னா 100 இஸ் நாட் இன்க்ளூடட். கரெக்டா? ஸோ 0ல இருந்து பிரிண்ட் ஆகும். 100 வந்து நாட் இன்க்ளூடட். ஓகேங்களா? அப்படின்னு இது வரைக்கும் இதுக்கு என்ன அர்த்தம்? 99 வரைக்கும் தான் அர்த்தம். கரெக்டுங்களா? ஸோ அப்படின்னா 99னா 95க்கு அப்புறம் வந்து 5 ஆட் பண்ண என்ன ஆயிருது? 100 ஆயிருது. அதனால வந்து 95 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும். பாத்தீங்களா? 95 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகுது. ஸோ இது வந்து ஒன் வேரியன்ட். ஸோ வந்து ரெண்டு வேரியன்ட் பார்த்தோம். ஒன்று வந்து நீங்க ஸ்டெப் ஃபங்க்ஷன் கொடுக்காம எழுதலாம். ஸ்டெப் ஃபங்க்ஷன் கொடுக்கலன்னா என்னன்னா அதே வந்து டிஃபால்ட்டா 1 நீங்க சொல்லிங்க இங்க வந்து இது பண்ணிக்கும். ஸோ 1 கொடுத்தீங்கனாலும் கொடுக்கலினாலும் ஒன்று தான். காரணம் என்னன்னா ஒன்னொன்னா தான் இதாகுது. ஆனா வந்து எனக்கு வந்து 10 10 வேணும், இல்லை 5 5 வேணும்னா நீங்க இப்படி கொடுக்கலாம். சரியா? இப்போ 10 10 கொடுத்தீங்கன்னா பாருங்க 0 10 90 வரைக்கும் தான் இருக்கு. இங்க 100 கொடுத்தங்காட்டி வந்து 100 கொடுத்தோம்னா ஆக்சுவல் வேல்யூ என்ன அர்த்தம்? 99 அர்த்தம். ஸோ அதனால வரல. இதே நான் 101 கொடுத்தேன்னா இங்க 100 பிரிண்ட் ஆகும். ஆக்சுவல் வேல்யூ 100. ஓகே. ஸோ இது ஒரு வேரியன்ட். இது வந்து ஒரு லூப்போட ஒரு வேரியன்ட். சரியா? ஸோ இது வந்து ஒரு வேரியன்ட். ஸோ இந்த வேரியன்ட்ல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா உங்களுக்கு? சிம்பிள். நீங்க ஜஸ்ட் நீட் டு ரிமெம்பர் இந்த ஃபார், அப்புறம் இன்னுங்கிற கீவேர்டு, அப்புறம் இந்த ரேஞ்ச் அப்படிங்கிற இதை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எவ்ரி டைம் இந்த நம்பருங்கிற இந்த ரெஃபரன்ஸ் வந்து எவ்ரி டைம் இட் கெட்ஸ் அ டிஃப்ரெண்ட் வேல்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் போது 0, செகண்ட் ஐட்ரேஷன் போது 1, அண்ட் 100th ஐட்ரேஷன் போது 100. ஓகேங்களா? ஐ மீன் இப்போ இஃப் யூ கிவ் ஸ்டெப் ஃபங்க்ஷன், சரிங்களா? இப்போ நீங்க ஸ்டெப் ஃபங்க்ஷன் கொடுத்துறீங்க அப்படின்னா என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் போது வேல்யூ என்ன? 0. செகண்ட் ஐட்ரேஷன் போது வேல்யூ என்ன? 10. கரெக்டா? 10. Yeah. செகண்ட் போது 1 ஆகாது. நான் இங்க 1 கொடுத்தனா தான் இங்க 1 எதுவுமே கொடுக்கலனா பை டிஃபால்ட்டா 1, ஆர் ஐ கேன் ஸ்பெசிஃபை 1, ஆர் ஐ கேன் ஸ்பெசிஃபை எனி நம்பர். ஓகேங்களா? அது ஸ்டெப். ஓகே. ஸோ எனி கொஸ்டின்ஸ்? ஆக்சுவலா நான் வந்து எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. ஐ திங்க் இட் மைட் பி டூ ஃபார் தெரியல. இப்போ நான் வந்து இப்போ நீங்க ரேஞ்சு கொடுத்துருக்கீங்க, ஸ்டெப் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கீங்க 0 to 100. என்னோட ஸ்டார்டிங் வேல்யூ ஆஃப் நம்பர் வந்து 31ல இருந்து ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இந்த ஃபார் லூப்பை மாடிஃபை பண்ணி பிரிண்ட் பண்ணணும்னா எப்படி பண்ண முடியும்? நீங்க 0ல இருந்து ஆரம்பிக்கணும் கிடையாது. ஆக்சுவலி அகைன் நீங்க ரேஞ்சே மாத்திக்கலான்றீங்க. ரேஞ்சே மாத்திக்கலாம். குட். ஆக்சுவலா நான் ஒரே டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கேன். அதனால தான் மேபி உங்களுக்கு இது நினைக்கிறேன். ஓகே. 31 to 100 எனக்கு 2 2 வேணும் அப்படின்னா இது வந்து ஸ்டார்டிங் வேல்யூ 31, எண்ட் வேல்யூ வந்து 99 பிகாஸ் தட்ஸ் நாட் இன்க்ளூடட், அண்ட் 2 2 வேணும் அப்படின்னா 31ல இருந்து 33 35 37 அது மாதிரி பிரிண்ட் ஆகும். ஓகே. நான் வந்து ஜாவா கூட கம்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அதுல வந்து இனிஷியல் i = 0 அப்படிலாம் இனிஷியல் பண்ணி பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி. ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு இல்லையா? ஜாவா கம்பேர் பண்ணும்போது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. நீங்க ஜாவால இதை எழுதணும்னா நீங்க வந்து அகைன் நீங்க ஃபார் இன்ட் i = 31 ஆரம்பிக்கலாம். பட் கம்பேரிட்டிவ்லி ரொம்ப ஈஸி ஜாவா கம்பேர் பண்ணும்போது இந்த லூப்ஸ் எல்லாம். கரெக்ட். So அதுதான் என்னோட கொஸ்டின்.
Yeah. ஓகே. ஸோ இது வந்து ஜஸ்ட் ரிமெம்பர் தட் இட்ஸ் a ஸ்டார்ட் இண்டெக்ஸ். ஸோ எப்படி இருக்குன்னா இதோட ஃபார்மேட் என்னன்னா ஸ்டார்ட் இண்டெக்ஸ், ஸ்டார்ட் வேல்யூ, நாட் ஐ cannot call as இண்டெக்ஸ், ஸ்டார்ட் வேல்யூ, எண்ட் வேல்யூ, ரிமெம்பர் தட் இட்ஸ் நாட் இன்க்ளூடட். அப்படின்னா அந்த வேல்யூ இன்க்ளூடட் கிடையாது, அதோட ஒரு வேல்யூ ப்ரீவியஸாக கொடுக்கணும். அப்புறம் ஸ்டெப்புங்கிறது வந்து ஆப்ஷனல். ஓகே. ஸோ ஸ்டார்ட்டுங்கிறது வந்து ஆப்ஷனல். ஸோ இஃப் யூ டோன்ட் கிவ் எனிதிங், it starts from 0. So if I give simply this one, it starts from 0. ஓகேங்களா? ஸ்டார்ட் வேல்யூ ஆப்ஷனல், எண்ட் வேல்யூ வந்து நாட் ஆப்ஷனல். எண்ட் வேல்யூ வந்து மஸ்ட், ஸ்டெப்புங்கிறது ஆப்ஷனல். ஸோ இப்போ நான் இப்படி 0,31 கொடுத்தாலும் ஒன்று தான், சிம்பிளா 31 கொடுத்தாலும் ஒன்று தான். நான் சிம்பிளா 31 கொடுத்தேன்னா ஸ்டார்ட் வேல்யூ வந்து அதே வந்து 0 எடுத்துக்கும் ஆட்டோமேட்டிக்கா. ஓகே, நீங்க பார்த்தீங்கன்னா 0 வந்து எடுத்துக்குதா, 0 to 30 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். பிகாஸ் திஸ் வேல்யூ இஸ் நாட் இன்க்ளூடட். ஸோ ஸ்டார்ட் வேல்யூ, எண்ட் வேல்யூ, ஸ்டெப், இந்த 3 இது நான் வச்சுக்கோங்க. இட் கேன் ஹேவ் எனி நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ். 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம். 1 இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? யூ ஆர் கிவிங் ஒன்லி எண்ட் இண்டெக்ஸ்னு அர்த்தம். கரெக்டா? ஏன்னா இது ஆப்ஷனல், இது மேண்டேட்ரி. சரியா? புரிஞ்சிருச்சு. இப்போ லூப்குள்ள ஒவ்வொரு நம்பரை வந்து இட்ரேட் பண்ணிட்டு இருக்குங்களா? ஏதாவது ஒரு நம்பரை நான் ஸ்கிப் பண்ணணும்னா எக்ஸ்பிளிசிட்டா சொல்லி ஸ்கிப் பண்ணுங்களா? நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, இஃப் கண்டிஷன் உள்ள போடுவீங்க. ஓகே, இஃப் போட்டு தான் பண்ணு. ஓகே. ஸோ ஒரு நம்பர் வந்து ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னா இஃப் நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் டு ஸ்கிப் 25. ஓகே, 25. ஸோ நான் அதுக்கெல்லாம் வர்றேன், பட் ஆனால் இப்போ கன்ஃபியூஸ் இல்ல, கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். நான் ஏன் அதை கேட்டேன் முக்கியமானா, இப்போ ஜாவா கூட கம்பேர் பண்ணும்போது i = 0, i less than 10, i++ன்னு சொல்றோம். ஆனா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள போன உடனே ஐயை வந்து எப்படி வேணா மாத்திக்கலாம் இல்லையா? அப்ப வந்து அதை வந்து ஸ்கிப் பண்ணுவோம், இது பண்ணுவோம். அந்த அளவுக்கு இதுல ஐயை மாத்துறதா வந்து நீங்க வந்து இங்கே பண்றீங்க. கரெக்டா? ஸ்டெப் ஃபங்க்ஷன்ல தான் பண்றீங்க. ஆமா, அங்க அதுதான் பண்றோம். நீங்க ஆட் பண்ணாங்க i = i+1 போடுவீங்க. ஸ்டெப்புங்கிறது அதுதான் பண்றோம் நாம இங்க. கரெக்டா? கரெக்ட். ஓகே, ஓகே, காட் இட். ஐ டோன்ட் வான்ட் இதை வந்து நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன், பட் அது வந்து லேட்டரா பண்றேன். ஏன்னா ஐ டோன்ட் வான்ட் லைக் கரெக்ட். சாரி. ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. இது வந்து ரேஞ்சுங்கிறது வந்து 3 வேல்யூ இருக்கலாம். எனி क्वेश्चंस? ஐ திங்க் someone have question. ஓகே, ஸோ இது வந்து ஒரு வேரியன்ட். ஓகேங்களா? ஸ்டார்ட் வேல்யூ, எண்ட் வேல்யூ அண்ட் ஸ்டெப் ஃபங்க்ஷன். ஸோ எண்ட் வேல்யூ வந்து மட்டும் தான் மேண்டேட்ரி. ஸ்டார்ட் வேல்யூ அண்ட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் வந்து மேண்டேட்ரி கிடையாது. ஸ்டார்ட் வேல்யூ நீங்கள் கொடுக்கலீங்கன்னா 0ன்னு எடுத்துக்கும். எண்ட் வேல்யூ நீ கண்டிப்பாக கொடுக்கணும், நீங்கள் கொடுத்துருக்கோம். ஸ்டெப் வந்து கொடுக்கலீங்கன்னா டிஃபால்ட்டாக 1ன்னு எடுத்துக்கும். ஓகே, ஸ்டார்ட் வேல்யூ ஆப்ஷனல், டிஃபால்ட் வந்து 0 if not given, not provided. ஓகே, ஸ்டெப் வந்து ஆப்ஷனல், டிஃபால்ட் 1 if not provided. சரியா? ஓகே, நீங்க வந்து மைனஸ் கூட பண்ணலாம். அதெல்லாம் நீங்க ப்ளே பண்ணி பாருங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு லைக் டூ இட். ஓகே, ஸோ இது வந்து ஒரு வேரியன்ட். சரிங்களா? ரெண்டாவது வேரியன்ட் என்னன்னா, நீங்க லிஸ்ட் ஐட்ரேட் பண்றது. ஓகே, அது ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. இப்போ நான் ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்றேன். ஐ வில் கோ பேக் அண்ட் காப்பி சம்திங் ஃப்ரம் ஹியர். ஓகே, நான் ஃபார் எக்ஸாம்பிள் வைல்ட் அனிமல்ஸ்ன்ற ஒரு லிஸ்ட்டை வந்து எடுக்கிறேன். இந்த வைல்ட் அனிமல்ஸ்ல இருக்கிற எல்லாத்தையும் வந்து நான் வந்து ஐட்ரேட் பண்ணணும். ஐட்ரேஷன் என்ன? ஐட்ரேஷன் என்னன்னா, ஐ வாண்ட் டு வாக் த்ரூ ஈச் அண்ட் எலிமெண்ட். ஒவ்வொரு எலிமெண்ட்டாக வந்து நான் வாக் த்ரூ பண்ணணும். ஓகே, ஸோ இதை வந்து நான் எப்படி பிரிண்ட் பண்ணுறது? லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே எப்படி பிரிண்ட் பண்ணுறது? ஒவ்வொரு எலிமெண்ட்டாக வந்து நான் வந்து வாக் த்ரூ பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஃபார். ஓகே, ஸோ ஃபாருக்கு அப்புறம் என்ன வேல்யூ, இன்னும் பார்த்தா ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். அந்த ரெஃபரன்ஸ் வந்து என்னவா இருக்கலாம்? அந்த ரெஃபரன்ஸ் என்ன வேல்யூ வேணா கொடுக்கலாம். அனிமல்னு வச்சுக்கலாம் இல்லையா? என்ன வேல்யூ வேணா கொடுக்கலாம். கரெக்டா? நம்ம வந்து நம்ம அனிமல் கூட டீல் பண்ணங்காட்டி நம்ம வந்து அனிமல் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். நம்ம அனிமல் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஓகே, எது வேணா வச்சுக்கலாம். பட் ஓகே, ஃபார் அனிமல் அடுத்து வந்து இன்னுங்கிற கீவேர்ட் யூஸ் பண்றோம். இன் எந்த லிஸ்ட்டுக்குள்ள? வைல்ட் அனிமல்ஸ்க்குள்ள. ஃபார் ஈச் அனிமல் இன் வைல்ட் அனிமல்ஸ்
ஓகே, பிரிண்ட் எதை பிரிண்ட் பண்ண போகிறோம்? அனிமல்ஸ் தான் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த அனிமல் தான் வந்து ஒவ்வொரு ஐட்ரேஷன் போது ஒவ்வொரு வேல்யூ வந்து ஹோல்ட் பண்ணும். கரெக்டா? ஸோ இப்போ என்ன பிரிண்ட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, டைகர், சீட்டா, ஜீப்ரா, எலிஃபென்ட், ஷார்க். ஓகே, ஸோ இது என்ன ஆகுது? இதில் அதே தான் கீவேர்டு, அதே தான். ஃபார் இன்னுங்கிறது வந்து யூஸ் பண்ணுறோம். இடையில வந்து ஒரு ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணுறோம். அங்கே வந்து ரேஞ்ச் யூஸ் பண்ணோம். கரெக்டா? இங்கே வந்து என்ன பண்ணுறோம்? நம்ம லிஸ்ட்டு யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். இந்த நம்மளோட லிஸ்ட்டோட ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்ப மற்றபடி அந்த இண்டெக்ஸையும் பிரிண்ட் பண்ணலாமா ஜோகர்? இந்த இண்டெக்ஸ்ல இந்த வேல்யூ இருக்குன்னு அந்த லூப்லயே பிரிண்ட் பண்ணலாம் இல்லையா? பிரிண்ட் பண்ணலாம். பட் ஆனால் அதுக்கு வந்து வேற வேரியன்ட் யூஸ் பண்ணணும். ஸோ எப்படி? ஸோ இந்த வேரியன்ட் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுதுங்களா எல்லாத்துக்குமே? ஃபார் அனிமல், இன் ஃபார் லூப்பு, ஃபார் கீவேர்டு, அதுக்கப்புறம் ஒரு ரெஃபரன்ஸ். சின்ஸ் வி ஆர் டீலிங் வித் வைல்ட் அனிமல்ஸ், ஐ கிவ் அனிமல், பட் இட் கேன் பி எனி நேம். அப்புறம் இன்னுங்கிற ஒரு கீவேர்டு, சேம் as வாட் வி ஹவ் சீன் ஹியர். அதுக்கப்புறம் வைல்ட் அனிமல்ஸ்ங்கிறது உங்கள் லிஸ்ட்டோட ஒரு ரெஃபரன்ஸ். கரெக்டா? கொடுத்துட்டு நீங்கள் வந்து அதில் இந்த அனிமல்ஸ்குள்ள, வைல்ட் அனிமல்ஸ்குள்ள இருக்கிற ஒவ்வொரு அனிமலாக பிரிண்ட் பண்ணுறீங்க. அதுதான் இந்த அனிமல் தான் உங்களோட ரெஃபரன்ஸ். ஓகே, ஸோ இப்போ அவங்க ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, ஒவ்வொரு இண்டெக்ஸை பேஸ் பண்ணி பண்ண முடியுமா அப்படின்னு. இண்டெக்ஸ்னா வி ஆல்வேஸ் டீல் வித் நம்பர்ஸ். கரெக்டா? ஸோ அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் வேரியன்ட் தான் யூஸ் பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட் வேரியன்ட் எப்படி லிஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபார் ஈச், நீங்கள் எது வேணா எனி நேம் வேணா வச்சுக்கலாம். ஃபார் ஈச் நம்பர்னு வச்சுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இன் ரேஞ்ச் வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தேன். இப்போ இஃப் நாட் ப்ரொவைடட் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? ரேஞ்ச் 0. நமக்கு இண்டெக்ஸ் வந்து 0 இருந்து இருக்குது, அதனால கொடுக்க தேவையில்லை. பட் யூ கேன் ஸ்டில் கிவ், கொடுக்க தேவையில்லை. நீங்கள் 0 கொடுக்கலாம், கொடுக்காம போகலாம். எண்ட் வேல்யூ வந்து என்ன எனக்கு? வைல்ட் அனிமல்ஸ்ல வந்து லென்த் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ் -1. எக்ஸாக்ட்லி, கரெக்ட். ஸோ லென்த் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ் -1. ஏன்னா இந்த எண்ட் வேல்யூ. கரெக்டா? ஏன்னா எனக்கு வந்து இந்த எண்ட் வேல்யூ வந்து இந்த லென்த்துக்குள்ள தான் இருக்கணும். ஓகே ஓகே. ஸ்டெப் ஃபங்க்ஷன் வந்து என்னது? ஸ்டெப் ஃபங்க்ஷன்ங்கிறது என்னது? ஒவ்வொன்றா ஐட்ரேட் பண்ணோமே. ஆமா, நம்ம ஒன்றா தான் போகணும். கரெக்டா? அதனால வந்து அது தேவையில்லை. ஓகே, ஸோ இதில் வந்து இந்த ப்ராக்கெட் தேவையில்லை. இதில் வந்து 0 தேவையில்லை. 0 கொடுத்தாலும் தப்பு இல்லை, பட் தேவையில்லை. இப்படி கொடுத்தீங்கன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணணும். அவங்க என்ன கேட்டாங்க? அவங்க பிரிண்ட் பண்ணணும்னு கேட்டாங்க. வித் இண்டெக்ஸோட பிரிண்ட் பண்ணணும்னு கேட்டாங்க. ஓகே, பிரிண்ட்டு. ஸோ இந்த நம்பருங்கிறது இப்போ வந்து என்ன வேல்யூ ஹோல்ட் பண்ணியிருக்கோம்? இண்டெக்ஸ் வேல்யூஸ். இண்டெக்ஸ் நம்பர் தான் இருக்குது. இது வந்து வேல்யூ கிடையாது. ஏன்னா நம்ம ரேஞ்சுனாவே என்ன பார்த்தோம்னா, ரேஞ்ச் யூஸ் பண்ணாவே அது நம்பர் கூட தான் டீல் பண்ணுறோம். கரெக்டா? ஸோ அது வந்து இண்டெக்ஸ் வேல்யூ. சரியா? இண்டெக்ஸ் வேல்யூ. ஸோ அது வந்து நம்பரை பிரிண்ட் பண்ணுறேன். கமா, அடுத்தது அந்த இண்டெக்ஸில் இருக்கிற எனக்கு வேல்யூ வேணும். அந்த இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ. சரியா? இது வந்து ஒரு இண்டெக்ஸு. எனக்கு லிஸ்ட்டில் வந்து ஒரு இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ வேணும். ஸோ இதோட லிஸ்ட்டோட இது என்னது? நேம் வைல்ட் அனிமல்ஸ் ஆஃப் நம்பர். என்னோட கரண்ட் இண்டெக்ஸ் என்ன? நம்பர். கரெக்டா? ஸோ இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டெக்ஸோட பிரிண்ட் ஆகும். 0 டைகர், 1 சீட்டா, 2 ஜீப்ரா, 3 எலிஃபென்ட் அப்படின்னு பிரிண்ட் ஆகுதா? ஸோ இந்த லூப் வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிற கஷ்டமா இருந்ததுன்னா சொல்லுங்க, நான் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா இது ரொம்ப 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 முக்கியமான கான்செப்ட். ப்ரோக்ராமிங்ல வந்து ஃபார் லூப் இல்லாம நீங்க எந்த ஒரு ப்ரோக்ராம் பார்க்க முடியாது. ஃபார் லூப் இந்த மாதிரி இல்லாம எந்த ஒரு ப்ரோக்ராம் பார்க்க முடியாது. யாருக்காவது இருந்ததுன்னா ப்ளீஸ் தயங்காம கேளுங்க. ஐ கேன் எக்ஸ்பிளைன். ஏன் வந்து ஷார்க் பிரிண்ட் ஆகல? ஓ சாரி, கரெக்ட். குட் கொஸ்டின். நம்ம வந்து -1 போட மாட்டோம். ஏன்னா வெரி குட் கொஸ்டின். சரண்யா தானே நீங்க? ஓகே, ஏன் வந்து பிரிண்ட் ஆகல? இது வந்து எண்ட் வேல்யூ வந்து ஆல்வேஸ் -1 தானே. நம்ம எண்ட் வேல்யூ என்ன பார்த்தோம்? இண்டெக்ஸ்ல லிஸ்ட்ல வந்து எப்பவுமே வந்து 0 இல்ல 1 இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன்ல எக்ஸ்ட்ரா +1 ஆட் பண்ணிக்கணும். இல்ல நீ -1 ஆட் ரிமூவ் பண்ணாவே போதும். ஏன்னா எண்ட் வேல்யூ வந்து ஸ்டார்ட் வேல்யூ, எண்ட் வேல்யூ, அப்புறம் ஸ்டெப். கரெக்டா? ஸ்டெப். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு சொல்றேன். ஸ்டார்ட் வேல்யூ, எண்ட் வேல்யூ, ஸ்டெப். ஸோ இந்த எண்ட் வேல்யூ என்னவோ அது வந்து நாட் இன்க்ளூடட். நம்ம வந்து நமக்கு 100 வேணும்னு கேட்டோம்னா நம்ம 100 வரைக்கும் வேணும்னா என்ன கொடுத்தோம்? நம்ம 101ன்னு கொடுத்தோம். கரெக்டா? ஸோ அதே மாதிரி நீங்க லென்த் கொடுத்தாவே போதும். நீங்க லென்த் -1 கொடுக்க தேவையில்லை. ஸோ இதோட வேல்யூ என்னவோ அதை விட ஒன்று கம்மியாக தான் வரும் பை டிஃபால்ட்டாகவே. நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக -1 கொடுக்க தேவையில்லை. ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணி பாருங்க, ஷார்க் பிரிண்ட் ஆகுது. சாரி, ஐ மிஸ் தட். குட் கேட்ச். ஸோ ஏன் வந்து -1 கொடுக்கலன்னு புரிஞ்சுதா? இங்கே
ஏன்னா வந்து எண்டு வேல்யூ வந்து ஆல்வேஸ் யூ கிவ் ஒன் மோர், யூ ஹேவ் டு கிவ் ஒன் மோர். கரெக்டாக அப்போ தான் வந்து ப்ரீவியஸ் வேல்யூ வரைக்கும் வரும். பிகாஸ் இட்ஸ் நாட் இன்க்ளூடட். கரெக்டாக எண்டு வேல்யூ வந்து நாட் இன்க்ளூடட். ஸோ ஒன்லி டில் ப்ரீவியஸ் வேல்யூ இஸ் கன்சிடர்டு. கரெக்டாக அதுக்கு முந்தின வேல்யூ வரைக்கும் தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ -1 கொடுக்கும்போது அதுக்கு முந்தின வேல்யூ வரைக்கும் போயிடுது. ஸோ அதனால தான் -1 கொடுக்கல நம்ம இங்கே. ஸோ இது புரிஞ்சுதுங்களா? எப்படி பிரிண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. இந்த லூப் வந்து நீங்கள் வந்து உங்களோட ப்ராக்டிஸை பொறுத்து தான் வந்து உங்களோட எஃபிஷியன்சி இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களோட லூப்பில் வந்து நீங்கள் வந்து பெட்டராக முடியும். பட் லூப் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட். ஸோ அதனால் வந்து அதை வந்து ஜஸ்ட் ப்ளே அரவுண்ட், லைக் ப்ளே வித் லூப்ஸ். ஓகேங்களா? நீங்களே டிஃபைன் பண்ணி பாருங்கள். எப்படி ஒரு இண்டெக்ஸ் பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் பாருங்கள். நீங்களே வந்து இண்டெக்ஸோட சேர்த்து எப்படி பிரிண்ட் பண்ணுறது, நாட் வித் இண்டெக்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஏல முடிகிற எலிஃபெண்ட் மட்டும்தான் வேணும், ஐ மீன் ஏல முடிகிற அனிமல்ஸ் மட்டும்தான் வேணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா சீட்டா, ஜீப்ரா, ஷார்க், எலிஃபெண்ட். ஓகே, எனக்கு இருக்கிற இது மட்டும் தான் வேணும் அப்படின்னு எப்படி பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் ஃபார் லூப்குள்ள ஒரு இஃப் கண்டிஷன் போடலாம். இஃப் இந்த ரேஞ்ச் எடுத்துக்கலாம், நம்ம இதை வேணாம். எனக்கு வந்து ஏல முடிகிற அனிமல்ஸ் மட்டும் தான் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இதுக்குள்ள ஒரு இஃப் கண்டிஷன் போடுவீங்க. கரெக்டா? ஃபார் ஈச் அனிமல் இதுக்குள்ள என்ன இஃப் கண்டிஷன் போடுவீங்க? இஃப். ஸோ இந்த அனிமல்ங்கிறது என்ன பார்த்தேன்? ஒவ்வொரு டைம் ஒரு வேல்யூ எடுக்குன்னு பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது டைகர், செகண்ட் டைம் வரும்போது சீட்டா, தேர்ட் டைம் வரும்போது ஜீப்ரா, ஃபோர்த் டைம் வரும்போது எலிஃபெண்ட், ஃபிஃப்த் டைம் வரும்போது ஷார்க். ஸோ இதோட டைப் என்ன? லிஸ்ட்ல இருக்கிற இதோட டைப் என்ன? ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங். கரெக்டுங்களா? ஸோ இந்த என்ன பண்ணுவீங்க? இஃப் அனிமல் டாட் ஸ்ட்ரிங்ல வந்து எண்ட்ஸ் வித் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு பார்த்தோம். எண்ட்ஸ் வித்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அது வந்து அந்த பர்டிகுலர் கேரக்டர் வச்சு எண்ட் ஆயிருக்கான்னு பார்ப்போம். ஸோ ஏல முடிஞ்சா மட்டும் அந்த அனிமல் மட்டும் தான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இங்க வந்து ends with a. ஓகே, பிரிண்ட் அனிமல். ஸோ வந்து எனக்கு ஏல முடிகிற அனிமல் மட்டும்தான் வேணும் அப்படின்னா எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னா ரெடி பண்ணலாம். ஸோ என்ன பண்ணி ஒவ்வொரு டைமாக வந்து ஐட்ரேஷன் நடக்கும். ஃபர்ஸ்ட் வரும் டைகர் வரும். டைகர் ends with a, no, then don't go to this if condition, go to the next element. Cheetah ends with a, no, don't go into this if condition, go to the zebra, next element. Zebra ends with a, yes, true, in the condition true, then come and print that zebra. Then elephant ends with a, no, don't go. Shark ends with a, no, don't go and print. So இதை பிரிண்ட் பண்ணும்போது ஜீப்ரா மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். ஸோ சிமிலர்லி யூ கேன் ஹேவ் இஃப் கண்டிஷன்ஸ் அண்ட் ஃபார் லூப்ஸ் டுகெதர். ஓகேங்களா? சரியா? இப்போ உதாரணமா எனக்கு வந்து கவுண்ட் வந்து மினிமம் 5க்கு மேலே இருக்கிற, இப்போ வந்து இதோட டோட்டல் கவுண்ட் வந்து 5க்கு மேலே இருக்கிறது வேணும் அப்படின்னு என்ன மீன்ஸ் என்னன்னா, இதோட கேரக்டர் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் 5க்கு மேலே இருக்கிற அனிமல்ஸ் மட்டும் தான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ டைகர் வந்து 5 தான் இருக்கு, சீட்டா மோர் தென் 5 இருக்கு, ஜீப்ரா 5 தான் இருக்கு, எலிஃபென்ட் மோர் தென் 5 இருக்கு, ஷார்க் வந்து 5 தான் இருக்கு. எனக்கு நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் 5 விட அதிகமாக இருந்தால் மட்டும் தான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம்? அகைன் சேம் திங் ஹியர். இஃப் லென்த் ஆஃப் அனிமல் greater than 5, 5 விட அதிகமாக இருந்தால் மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணணும்னா இப்படி பண்ணலாம். பாருங்க, சீட்டா எலிஃபென்ட் மட்டும்தான் வந்து 5 விட அதிகமாக இருக்கு. ஸோ யூ கேன் ஜஸ்ட் பிளே அரவுண்ட், அவ்வளோதான். ஸோ ஐ திங்க் இட்ஸ் டைம். வில் see the remaining in next class. I'll stop recording. So meanwhile, if you have any questions, நீங்கள் வந்து